வணக்கம் மகளே. நான் உங்கள் சித்ரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ தீயா இல்லை தென்றலா. அத்தியாயம் 69. வித்யாசாகர் அன்று இரவு 9:30 மணி இருக்கும். அப்பொழுது ராகவனுக்கு அழைத்தார். தனது லேப்டாப்பில் மும்முரமாக வேலை பார்த்து கொண்டிருந்த ராகவன் தன் கைபேசி அலறியதும் எடுத்து பார்த்தான். அழைத்திருந்தது வித்யாசாகர். உடனே அழைப்பை அட்டென்ட் செய்து காதல் வைத்தான். சார், நீங்க பேசணும்னு சொன்னதா வாசு சொன்னாரு என்று வித்யாசாகர் சொல்ல, ஆமா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் உங்களை நாளைக்கு சொன்னேன். மிஸ்டர் வித்யாசாகர், நீங்க பெங்களூர்ல டாப் 1 பொசிஷன்ல இருந்து இறங்க வேண்டிய நேரம் வந்துச்சு. அத சொல்லதான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் என்று ராகவன் சொல்ல, சார், அந்த பொண்ணு என் பையன் எதுவுமே பண்ண மாட்டான். நீங்க என்னோட பிசினஸ்ல கை வச்சாதீங்க சார், பிளீஸ். ஆல்ரெடி நீங்க கொடுத்த அடியில இருந்து மீண்டு வரவே 6 மாசம் பிடிக்கும் எனக்கு. காலகாலமா என் குடும்பத்தான் பெங்களூர்லயே டாப் முதல் பணக்கார குடும்பமா இருக்கு. என்னால அந்த பொசிஷன்ல இருந்து என் குடும்பம் இறங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு அடுத்து நீங்க தான் டாப் 2வது பொசிஷன்ல இருக்கீங்க. அதுவும் நீங்க எனக்கு போட்ட பிச்சான்னு எனக்கு தெரியும் சார். பிளீஸ் சார், நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட இடத்துக்கு சுலபமா வந்துட முடியும். இருந்தாலும் நீங்க எனக்காக அதை மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க. இன்னும் நான் இருக்க போறது 5 வருஷமோ 10 வருஷமோ, அது வரைக்கும் இந்த நம்பர் 1 அப்படிங்கிற இடத்த மட்டும் எனக்கு விட்டு வைங்க சார். என்னால என் குடும்பம் 2வது நிலைக்கு போறத நான் விரும்பல சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். மிஸ்டர் வித்யாசாகர், உங்க பையன் நடந்துக்கிற விதத்துலதான் இருக்கு உங்க பொசிஷன் இறங்குறதும் அதே இடத்துல இருக்கிறதும். மைண்ட் இட் என்று சொன்ன ராகவனிடம், சார், அவன் உங்க வழிக்கே வரமாட்டான் சார். நான் பாத்துக்கிறேன் சார் அவனை என்று வித்யாசாகர் சொல்ல, உங்க பையன் கிட்ட சொல்லி புரிய வைங்க வித்யாசாகர். உங்க மகன் மது கிட்ட ஏதாவது வாழ ஆட்டணும்னு நினைச்சா அவன் முகம் கூட உங்களுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு நான் மாத்திடுவேன். பி கேர்ஃபுல் என்றபடியே அழைப்பை துண்டித்தான் ராகவன். அந்த சமயம் ராகவனின் அரைக்கதவு தட்டப்படவே, உள்ளவங்க மணி அண்ணா என்றான் ராகவன். ராகவனின் அறையின் உள்ளே வந்த மணி, தம்பி, சாப்பாடு ரெடி, வந்தீங்கன்னா சாப்பிடலாமே என்று மணி சொல்ல, வரேன் என்றான் ராகவன். அடுத்த 10 நிமிடத்தில் டி-ஷர்ட்டும் அரைக்கால் ட்ரௌசருமாய் வரவேற்பறைக்கு ராகவன் வர, அங்கு பிங்க் நிற சல்வார் அணிந்து கொண்டு மது அமர்ந்திருந்தாள். ராகவன் மாடிப்படிகளில் இறங்கி வருவதை பார்க்கிறாள் மது. அவனும் மதுவின் அருகில் வந்தவன், சாப்பிடலாமா என்றான். வெஜ் சாலட்டும் ரொட்டியும் தானே என்றாள் மது. வேற என்ன வேணும் என்றான் ராகவன். தயிர் சாதம் என்றாள் மது. அவளை பூர்வம் சுருங்க பார்த்த ராகவன் மெலிதாய் ஒரு புன்னகை செந்தியவன், வா என்றான். மதுவும் அவன் பின்னே சென்றாள். ராகவனும் மதுவும் சாப்பாட்டு மேசையில் அமர, ராகவனின் தட்டில் ரொட்டியும் பன்னீர் குருமாவும் பரிமாறினார் மணி. அதை பார்த்ததும் மதுவிற்கு ஹையடா என்றிருந்தது. இந்த ரொட்டியை தவிர இங்க எதுவும் கிடைக்காது போல என்று உள்ளுக்குள்ளேயே நினைத்து புலம்பிக் கொண்டிருந்த மதுவிற்கு முன்னே இருந்த தட்டில் தயிர் சாதத்தை பரிமாறினார் மணி. தயிர் சாதத்தை பார்த்ததும் மதுவின் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரிந்தது. தேங்க்ஸ் மணி அண்ணா என்றாள் மது. தம்பிதாமா உங்களுக்கு தயிர் சாதம் பிடிக்கும்னு ரெடி பண்ண சொல்லிச்சு என்றார் மணி. ராகவனை பார்த்த மது, தேங்க்யூ என்றாள். சிரித்து கொண்டே, சாப்பிடு என்றான் ராகவன். ஆசை தீர தயிர் சாதம் சாப்பிட்ட மது, ஆமா, என்ன ஏன் நீங்க கனடா கூப்பிட்டு வந்திருக்கீங்க என்று கேட்க, நைட் தூங்கி எந்திரி, காலையில சொல்றேன் என்றான் ராகவன். புது இடம், படுத்தா தூக்கமே வராது என்றாள் மது. அதுக்கு என்றான் ராகவன். நைட் ஒரு வாக் போலாமா? நல்லா ஒரு வாக் போனா டயர்ட்ல தானே தூக்கம் வந்துடும் என்று மது சொல்ல, எனக்கு ஒர்க் இருக்கு என்றான் ராகவன். அப்போ மணியனை அழைச்சிட்டு போகவா என்றாள் மது. அவர் வயசானவர், ரொம்ப தூரம் எல்லாம் அவரால் நடக்க முடியாது. தூக்கம் வரலன்னா ரூம்ல டிவி இருக்கும், போட்டு பாரு என்றான் ராகவன். தமிழ் படம் வருமா இல்ல இங்கிலீஷ் படம் மட்டும்தானா என்று மது கேட்க, எல்லா லாங்குவேஜ் படமும் வரும் என்றான் ராகவன். அப்போ ஓகே என்றாள் மது. இருவரும் சாப்பிட்டு முடித்த அந்த சமயம் பார்த்து மாயாவின் தந்தை அங்கு வந்தார்.
வெகு நேரம் மாயாவின் தந்தையும் ராகவனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ராகவனிடம் பேசிவிட்டு மாயாவின் தந்தை கிளம்ப ராகவனின் பக்கத்துல இருந்த மதுவும், மாயாவை போல இல்ல போல, மாயாவோட அப்பா ரொம்ப நல்லவரா இருக்காரு என்று மது சொல்ல, மாயா மட்டும் என்ன அவ்வளவு நல்லவதான் என்று ராகவன் சொல்ல, நல்லவன், நீங்க தான் அவளை மெச்சிக்கணும் என்று வாய்க்குள்ளேயே முனைங்கும் மதுவை பார்த்த ராகவன், எதை சொல்றதா இருந்தாலும் சத்தமாவே சொல்லலாம் என்று. நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, ஒன்னும் இல்ல, எனக்கு தூக்கம் வருது, என் அறைக்கு போறேன், குட் நைட் என்று சொன்னபடி அவளின் அறைக்கு சென்றாள் மது. செல்லும் அவளையே பார்த்து கொண்டு நின்ற ராகவன் அவள் அறைக்குள் சென்றதும் ராகவனும் தன் அறைக்கு சென்றான். தன் அறைக்கு சென்ற மது அவள் அறையின் ஜன்னல் வெளியே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த சமயம் அவளின் அறையில் இருந்த ஒரு பெரிய பூஜாடி உடைந்து நொறுங்கியது. அந்த சத்தத்தை கேட்டு அதிர்ந்து மது சுவரோடு ஒன்றி விட்டாள். அடுத்த நிமிடம் ராகவன் மதுவின் அறைக்கு வந்து விட்டார். என்ன சத்தம் கேட்டுச்சு, என்னாச்சு என்றான் ராகவன். சுவரோடு ஒன்றி இருந்த மதுவும், பூச்சாடி உடைஞ்சிருச்சு என்று நடுங்கியபடியே பூஜாடியின் பக்கம் கைகளை காட்ட ராகவனோ பூஜாடியின் பக்கம் சென்றான். உடைந்து கிடந்த ஜாடியை ஆராய்ந்தான். ஒரு துப்பாக்கி குண்டு பட்டு அந்த ஜாடி உடைந்திருந்தது. ஜாடி உடைஞ்சப்போ நீ எங்க நின்று இருந்த என்றான் ராகவன். இந்த ஜன்னல் பக்கத்துலதான் என்றாள் மது தடுமாறியபடியே. மது நின்றிருந்த ஜன்னல் பக்கம் சென்று பார்த்தான் ராகவன். ஒரு மரத்தின் பின்னால் இருந்து ஒருவன் ராகவனை பார்த்து கொண்டிருந்தான். ராகவனை பார்த்ததும் அவன் ஓடினான். தன்னை பார்த்து ஓடும் அவனை பார்த்த ராகவனோ அவனை துரத்தி பிடிக்க பாய்ந்து சென்றான். ராகவனை பார்த்து மின்னல் வேகத்தில் ஓடுபவனை புயல் வேகத்தில் துரத்தி பிடிக்க அவன் பின்னாலேயே ஓடினான் ராகவன். துப்பாக்கி ஏந்தியவனும் சந்த பொந்துகளில் எல்லாம் புகுந்து ஓடினான். விடுவானா ராகவன்? கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஓட்டத்திற்கு பிறகு அவனை துரத்தி பிடித்த ராகவன் அவன் நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைத்து ஒரு கையால் அவனின் சட்டை காலரை பிடித்தவாறு, யார்டா நீ, யாரா உன்னை அனுப்புனது, சொல்ல புரியா இல்லையா, இல்ல ஷூட் பண்ணிடுமா என்று அவன் சொல்ல, அவன் முன்னே நின்றிருந்தவனோ வாயில் நுரை தள்ளி மயங்கி விட்டான். ஏய் என்னாச்சு, நடிக்கிறியா, எந்திரிடா என்று அவன் சட்டையை பிடித்து உலுக்கினான் ராகவன். பதில் இல்லை. மயங்கி கிடந்தவனின் நாசியில் கை வைத்து பார்த்தான் ராகவன். அவனோ இறந்து விட்டான். ஷேட் என்று காலால் தரையை ஓங்கி உதைத்தான் ராகவன். அடுத்த சில நிமிடங்களில் ராகவனின் பாதுகாவலர்களும் கூடவே காவலர்களும் அங்கு வந்து விட்டனர். காவலர்களை பார்த்த ராகவன், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, என் வீட்டுல ஷூட் பண்ணவன யாருன்னு உடனே கண்டுபிடிச்சு ஆகணும் என்று சொல்ல, அங்கிருந்த காவலர்களும் எஸ் சார், சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும் என்று கூறினர். என் வீட்டை சுத்தி செக்யூரிட்டி போடுங்க, இனி எந்த ஒரு விபத்தும் அங்க நடக்க கூடாது என்று சொல்ல, ஓகே சார், அப்படியே பண்ணிடுறோம் என்றார் அங்கிருந்த ஒரு காவல் அதிகாரி. அடுத்த 30 நிமிடத்தில் ராகவன் வீட்டை அடைந்துவிட அவன் வீட்டிற்கு செல்லும் முன்னரே மதுவின் வீட்டை சுத்தி பாதுகாப்பிற்கு போலீஸ்காரர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். ராகவன் வீட்டிற்குள் நுழைந்ததும் ராகவனிடம் ஓடி வந்த மது, என்னாச்சு ராகவ், எங்க போனீங்க, எதுவும் பிரச்சனையா என்றாள் மது. ஒண்ணு இல்ல என்றான் ராகவன். இல்ல, நீங்க என்னமோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க என்றாள் மது. உதறி குவித்து ஊதியவனும், நீதான் மது என்கிட்ட நிறைய விஷயம் மறைக்கிற என்றான் ராகவன். ராகவன் கார் ரேசிங்கை பற்றி கூறுகிறான் என்பதை யூகித்த மதுவோ, கார் ரேசிங்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணத இவரு கண்டுபிடிச்சிட போலவே என்று நினைத்த மது, கார் ரேசிங்ல பெரிய அளவுல ஜெயிச்சுட்டு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் என்று மது சொல்ல, அவளை முறைத்த ராகவன் அங்கிருந்து சோபாவில் சென்று அமர்ந்து கொண்டான். இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த மணியோ, தம்பி எதுவும் பிரச்சனையா என்று கேட்க, ஒன்னும் இல்ல மணியண்ணா, நீங்க போய் தூங்குங்க. அப்புறம் மணியண்ணா, உங்க சொந்த ஊருக்கு போகணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல, நான் உங்களுக்கு டிக்கெட் போட்டுட்டேன். நீங்க நாளைக்கு ஊருக்கு போகலாம். உங்களுக்கு உங்க மனைவிக்கு உங்க வாழ்க்கை முழுவதும் என்னென்ன தேவை இருக்கும் அதுக்கான பணத்தை உங்க பேங்க் அக்கௌண்ட்ல போட்டாச்சு என்று ராகவன் சொல்ல, ரொம்ப நன்றி தம்பி என்றார் மணி.
கைகளை கூப்பி. நன்றியெல்லாம் வேண்டாண்ணா. இவ்வளவு காலமா அப்பா கூட இருந்திருக்கீங்க, அவரை பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. உங்களுக்கு இது கூட நான் பண்ணலன்னா எப்படி என்றான் ராகவன். கண்ணீர் மல்க நின்றிருந்தவரை பார்த்த ராகவன், நீங்க போய் தூங்குங்க. மணி அண்ணா, மார்னிங் 9 மணிக்கெல்லாம் நீங்க கிளம்பணும் என்று ராகவன் சொல்ல, சரி தம்பி என்றவாறே மணியும் அவர் அறைக்கு சென்று விட்டார். ராகவனின் பக்கம் இருந்த மதுவோ, ராகவ் சாரி பிளீஸ் என்றாள். உனக்கு கார் ரேசிங் பிடிக்குமா என்றான் ராகவன். ரொம்ப பிடிக்கும் என்றாள் மது. இங்க பாரு மது, 9 ஆம்பளைக்கு நடுவுல ஒரு பொண்ணா நீ போட்டி போட்டு ஜெயிச்சா, ஒரு பொண்ணா உன்னை எல்லாருமே தூக்கி கொண்டாட மாட்டாங்க. உனக்கு நிறைய எதிரிகள் உருவாகுவாங்க. அவங்களை எல்லாம் உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா என்றான் ராகவன். அதை கேட்ட மதுவோ, என்னதான் 20ஆம் நூற்றாண்டுல நம்ம இருந்தாலும் பொண்ணுங்க நாங்க ஆண்களை விட ஒருபடி முன்னாடி போயிட்டா ஜெயிச்சு எங்களை எப்படி கீழே தள்ளி எங்களால வச்சு பார்க்கலான்னு ஒரு கூட்டம் எப்பவுமே திட்டம் போட்டுட்டு தான் இருக்கும். ஆனா அதையெல்லாம் நினைச்சு பெண்களான நாங்க ஒதுங்கி இருந்தோம்னா திரும்பவும் கையில ஊதாங்குழியில கொடுத்து அடிப்படையில தள்ளி அடிச்சிட மாட்டாங்களா? இப்ப ஜெயிக்கணும்னு என்ன மாதிரி போராடிட்டு இருக்க பெண்களோட வெற்றி இனி பெண்ணா இந்த பூமியில பிறக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்குமான வழிகாட்டுதல் என்று மது சொல்லி முடிக்க, அதுவரை அமைதியாயிருந்த ராகவன், உன் கூட நான் இருப்பேன். எனவே எவன் உன்னை தொடுறான்னு பாக்குறேன், தைரியமாறு என்று சொல்ல, என்றாள் பெண்ணவள். மது என்றான் ராகவன். சொல்லுங்க என்றாள் மது. இன்னைக்கு நைட் என் கூட ஏன் அறையில இருந்துக்கோ என்று ராகவன் சொல்ல, எதுக்கு என்றாள் மது. ஜாடி மேல பட்டு துப்பாக்கி குண்டு உன் மேல பட்டுடுச்சுன்னா என்று ராகவன் கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாது என்றாள் மது. ஜோசி எதுவும் தெரியுமோ என்றான் ராகவன். எனக்கு ஜோசி எல்லாம் தெரியாது என்றாள் மது. அப்புறம் எப்படி இவ்வளவு கான்பிடென்டா எதுவும் ஆகாதுன்னு சொல்லுற என்றான் ராகவன். நீங்க கூட இருக்கும்போது எனக்கு ஒண்ணு ஆகாது என்றாள் மது. தன்மேல் இவளுக்கு இவ்வளவு நம்பிக்கையா என்று நினைத்த ராகவன் மதுவை பார்த்து, குட் நைட் என்றான். குட் நைட் என்றவள் அவளது அறைக்கு சென்று உடைந்து கிடந்த ஜாடியை அகற்றி குப்பையில் போட்டவள் நிம்மதியாய் உறங்கி போனாள். ராகவனும் தன் அறைக்கு சென்றவன் லேப்டாப்பை எடுத்து வந்து வரவேற்பறையில் அமர்ந்து வலை பார்த்து கொண்டிருந்தான். அப்படியே சோபாவில் படுத்து உறங்கியும் போனாள். மதுவின் அறைக்கு முன்னேதான் வரவேற்பறை இருக்கு. எதுவும் சத்தம் கேட்டாலும் 2 எட்டில் அவள் அறைக்குள் சென்று விடலாம். மதுவின் பாதுகாப்பிற்காக அன்றிரவு வரவேற்பறையிலேயே தங்கிவிட்டான் ராகவன். விடியற் காலையில் ராகவன் எழுந்து தன் அறைக்குள் சென்றான். அடுத்த நாள் காலை 9 மணிக்கெல்லாம் மதுவிடமும் ராகவனிடமும் சொல்லிவிட்டு மணி தன் ஊருக்கு கிளம்பிவிட்டார். அன்றைய நாளில் காலை உணவு மதுதான் தயார் செய்தாள். மது தயார் செய்த காலை உணவை சாப்பிட்டு முடித்த ராகவன், மது நீ ரெடிதானே, நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும் என்றான் ராகவன். போலாம், நான் ரெடிதான் என்றாள் மது. ராகவனின் காரில் மதுவும் ராகவனும் ஏறிக்கொள்ள ராகவனின் காரில் இருந்த சாரதி வண்டியை இயக்கினார். இங்க ரொம்ப குளிர்து என்றாள் மது. வின்டர் ஜாக்கெட் போட்டும் குளிருதுன்னா மேடம் ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம் என்றான் ராகவன். ராகவனை பார்த்த மது, நீங்க வின்டர் ஜாக்கெட் எதுவும் போடலையே, உங்களுக்கு குளிரலையா என்றாள் மது. என்றான் ராகவன். குளிர் தாங்காமல் நடுங்கிக் கொண்டிருந்தவளை இடையோடு கை போட்டு இழுத்து தன் நெருக்கத்தில் அமர வைத்தான் ராகவன். ராகவனின் இந்த திடீர் செயலில் சற்று அதிர்ந்துதான் போனாள் மது. அவனின் மூச்சு காற்றுப்படும் அளவு நெருக்கத்தில் அமர்ந்திருந்தாள் மது. அவளுக்கோ என்னவோ போல் இருந்தது. அவனும் எதுவுமே செய்யாதவன் போல வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தான். அடுத்த 10 நிமிடத்தில் அவர்கள் இறங்கும் இடமும் வர இருவரும் காரை விட்டு இறங்கினார்கள். இது எந்த இடம் என்று மது கேட்டார். சொல்றேன் வா என்று பள்ளிக்கூடம் போலிருந்த கட்டிடத்திற்குள் மதுவோடு ராகவன் நுழைந்தான். அந்த கட்டிடத்திற்குள் நுழைந்ததும் ஒரு பெல் அடிக்கப்பட ஒவ்வொரு அறையிலிருந்தும் நிறைய குழந்தைகள் ராகவனை நோக்கி ஓடி வந்தார்கள். ராகவனுக்கு என்று ஆசையாக ராகவனை சுற்றி கொண்டார்கள் நிறைய குழந்தைகள். எல்லா குழந்தைகளும் வெளிநாட்டு குழந்தைகள் தான்.
ஆங்கிலத்தில் தான் பேசினார்கள். ராகவனும் அந்த குழந்தைகளிடம் ஆங்கிலத்தில் தான் பேசினான். தான் வாங்கி வந்த பொருட்களை எல்லாம் குழந்தைகளிடம் கொடுத்தான் ராகவன். அவர்களும் மகிழ்ச்சியோடு பொருட்களை வாங்கிக் கொண்டார்கள். மதுவை தன்னுடைய தோழி என அறிமுகப்படுத்தினார் ராகவன் அனைவரிடமும். அங்கிருந்த குழந்தைகளை பாதுகாக்கும் பாதுகாப்பாளரிடம் பேசிவிட்டு அந்த குழந்தைகளுக்கென தன் பங்கு டொனேஷன் தொகையையும் கொடுத்த ராகவன் அங்கிருந்து கார்டனுக்கு மதுவை அழைத்து வந்தான். அங்கு குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்தனர். இந்த குழந்தைகளோட முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லைங்க என்றாள் மது. ஆனா இவங்களுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய சோகம் இருக்கு என்றான் ராகவன். அவனை புரியாமல் பார்த்தாள் மது. ஒரு போர்ல தன்னோட அப்பா அம்மாவை பறி கொடுத்த குழந்தைங்க தான் இவங்க. எல்லாரும் என்ன போலவே அனாதைகள். இப்ப நானும் அனாதை இல்ல என்று ராகவன் சொல்ல, ராகவ் என்றாள் மது. உண்மைதானே என்றான் ராகவன் மனம் நிறைந்த வழியோடு. அதன் பிறகு மதுவும் ராகவனும் ஒருவருக்கொருவர் எதுவும் பேசி கொள்ளவில்லை. ராகவனின் மனதில் இருந்த வழி மதுவிற்கு தெரிந்தது. வீட்டுக்கும் வந்து விட்டனர் மதுவும் ராகவனும். உங்களுக்கு நான் ஜூஸ் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் என்றபடியே மது அடுப்படிக்குள் செல்ல ராகவன் அவனது அறைக்கு சென்றான். பலரசும் தயாரித்த மது ராகவனின் அறைக்கு சென்றாள். அவன் அறை கதவை தட்டினான். காமென் என்றான் ராகவன். ராகவன் அவன் அறையில் பால்கனியில் நின்று கொண்டிருந்தான். அவன் அருகில் சென்ற மது, ராகவ் ஜூஸ் என்றாள். அவனும் மதுவின் பக்கம் திரும்பி அவள் கொடுத்த ஜூஸை வாங்கி பருகினவன் டம்ளரை அங்கிருந்த ஊஞ்சலில் வைத்துவிட்டு மது என்று அவளை அழைத்தான் ராகவன். அவன் குரலில் அவ்வளவு சுகம் இருந்தது. சொல்லுங்க என்றாள் மது. ஒரு ஹக் கிடைக்குமா என்றான் ராகவன். அவனை புள்ளி விரித்து அவள் பார்த்திருக்க அடுத்த நொடி அவளை இழுத்து அணைத்திருந்தான் ராகவன். கண்களை மூடி அவன் அவளை அணைத்திருக்க அவன் இதயம் துடிக்கும் ஓசை மதுவிற்கு கேட்டது. அவள் அவன் மார்போடு ஒன்று இருக்கிறாள். அவளை அவன் மார்போடு இறுக்கி அணைத்திருக்கிறான். அவளை அணைத்ததில் அவனது வழிகளை ஆற்ற முயற்சித்தவன் சாரி என்றவாறு அவளை விலைக்கு நிறுத்திவிட்டு சுரம்பி வானத்தை விரித்தான். அவன் மனவழியை ஒழிந்த மதுவோ அவனை பெண்ணிருந்தபடி அணைத்துக் கொண்டாள். அவள் பெண்ணிருந்து அணைத்ததும் கண்களை மூடித்திருந்த ராகவன் தன் முன்பு அவள் இழுத்து அவளின் முகத்தை தன் கைகளால் ஏந்தி அவளின் விழிகளோடு விழிகள் கலக்க விட்டவன். என்னோடு எப்போ நீ இருப்பியா என்றான். என்றாள் மது. விட்டு போயிட மாட்டியே என்றான் ராகவன் கலக்கம் நிறைந்த குரல். என்றாள் மது. அவளை மீண்டும் அணைத்துக் கொண்ட ராகவன் ஐ லவ் யூ சோ மச் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் உறைந்து விட்டாள் மது. அந்நேரம் வான்மிகும் ஒன்று கூடி தூரல் போட்டு மதுவையும் ராகவனையும் நனைக்க புயலே வந்தாலும் நகர மாட்டோம் என்னும் ரீதியில் அணைத்துக் கொண்டே நின்று இருந்தனர் ராகவனும் மதுவும். அச்சோ மழை வருது என்று மது சொல்ல, ஆமல்ல என்றபடியே மதுவை இரு கைகளால் ஏந்தியவன் தன் அறைக்குள் வந்து அவளை இறக்கிவிட்டான். நான் போய் லஞ்ச் ரெடி பண்றேன் என்று அங்கிருந்து மது செல்ல ஒரு அடி எடுத்து வைத்தாள். அவளின் கையை பிடித்தான் ராகவன். அவனை திரும்பி பார்த்த மது, என்ன கையை பிடிக்கிறீங்க என்று மது கேட்க, உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்கணும் என்றான் ராகவன். அவளை தன்புறம் இழுத்தபடியே அவன் இழுத்த வேகத்தில் அவன் மீது மோத இருந்த மது நிதானித்து விலகி நின்றபடியே என்ன கேட்கணும் என்று கொஞ்சம் தடுமாறிய குரலில் அவள் கேட்க, அவளின் தடுமாற்றத்தை பார்த்த ராகவன் சிரிப்பை அடக்கியபடியே, இங்க சமைச்சு போடதான் வந்தியா என்று ராகவன் கேட்க, ஹா என்றாள் மது. நீங்க சமைச்சு போடதான் வந்தியான்னு கேட்ட என்று ராகவன் கேட்க, இல்லை என்று தலையாட்டினாள் மது. உன ஏன் கனடா கூட்டி வந்தேன்னு தெரியுமா என்று ராகவன் கேட்க, சொன்னா தானே தெரியும் என்றாள் மது. சீக்கிரம் கிளம்பு, முக்கியமான ஒரு இடத்துக்கு உன்னை அழைச்சிட்டு போறேன்
என்று ராகவன் சொல்ல, இதோ 10 மினிட்ஸ்ல கிளம்பிடுறேன் என்றபடியே ராகவனின் அறையிலிருந்து வெளியே செல்ல 2 அடி மது எடுத்து வைக்க, எங்க போறேன்லாம் கேட்க மாட்டியா என்று ராகவன் கேட்க, அவன் புறம் திரும்பிய மதுவோ, அழைச்சு போறது நீங்க, அதனால எங்க எதுக்குன்னு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல என்று மது சொல்ல, அவளின் அந்த பதிலில் தன் மீது எவ்வளவு நம்பிக்கை மது வைத்திருக்கிறாள் என்பதை ராகவன் புரிந்து கொண்டான். அடுத்த 10 நிமிடத்தில் பிங்க் நிற டிசைனர் புடவை ஒன்றை கட்டிக்கொண்டு, காதில் ஜிமிக்கி, கையில் வளையல், கழுத்தில் செயின் என்று மதுவர ராகவனும் ஆயத்தமாகி வரவேற்பறைக்கு வந்தவன், இவ என்ன கோயிலுக்கு போறாப்பல புடவையில கிளம்பியிருக்கா? அது சரி, நாம தான் எங்க போறோம்னே அவகிட்ட சொல்லவே இல்லையே என்று நினைத்து கொண்டவன், கிளம்பலாமா என்று மதுவிடம் கேட்க, லேசான எலுமிச்சை நிற ஷர்ட், கருப்பு நிற ஜீன்ஸ், பிராண்டட் ஷூஸ், கண்ணில் கண்ணாடி என்று டிப்டாப்பாக கிளம்பியவனை பார்த்த மதுவோ, எவ்வளவு அழகா இருக்காரு, சைட் அடிக்காம இருக்க முடியலையே, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் மது என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டார். இப்படி பார்த்துக்கிட்டேன் என்ன, எப்படி கிளம்ப வேண்டாமா என்று ராகவன் கேட்க, ம் என்ற மது ராகவனோடு நடந்தாள். இன்று ராகவனும் மதுவும் மட்டும்தான் அந்த காரில் இருந்தார்கள். சாரதியை ராகவன் வேண்டாம் என்று சொல்லியிருந்தான். காரில் ஏறிய ராகவன் ஸ்டீயரிங்கை பிடித்து காரோட்டும் அழகையை பிழி எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் மது. உன்னை விட நான் கொஞ்சம் சுமாராதான் கார் ஓட்டுறா போல இருக்கா என்று ராகவன் கேட்டுவிட, ஐயோ அப்படியெல்லாம் இல்ல என்று கூறினாள் மது அவசரமாக. அவனிலிருந்து அவள் கண்களை எடுக்கவே இல்லை. அவனை அவள் ரசித்தாள், ரசித்துக் கொண்டே இருந்தாள். இப்பொழுது மதுவின் உள்ளம் ரகை கட்டி வானில் பறந்து கொண்டிருந்தது. மக்களே, இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல நிறைய கதைகளை கேட்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ மக்களே. பபாய், see you, take care and tata. இதயம் முழுவதும் நீ நிறைந்திருக்க, எங்கோ நீ இருக்க, என் உலகம் இன்னும் தலைகீழாய் சுற்றுகிறது. காதல் கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காதல் கவிதை ஆரம்பிச்சுட்டு கதையை சொல்லலாம்னு இருக்கேன். இந்த கவிதை எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நான் உங்கள் சித்ரா. நீங்க கேட்க போறது நீ தீயா இல்லை தென்றலா, அத்தியாயம் 70. கேட்கலாமா? எனக்கான ஆசைகள் எதுவும் இல்லை, உனக்கானவளாக நான் வாழ்வதை தவிர என்று மது சொல்ல, காரை ஓட்டிக் கொண்டிருந்த ராகவன், என்ன என்று கேட்க, ஒன்னில்லைங்க என்றாள் மது. எது சொன்னாலும் கொஞ்சம் சத்தமா சொல்லு என்று ராகவன் சொல்ல, என்றாள் மது. அடுத்த 10 நிமிடத்துல ஒரு பெரிய கட்டிடத்தின் முன் ராகவனின் கார் நின்றது. நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, இறங்கு என்றான் ராகவன். மதுவும் காரை விட்டு இறங்கினான். காரை விட்டு இறங்கியவளின் கண்கள் பெரிதாக ஒரு கட்டிடத்தை பார்க்க, இதே இடம் என்றாள் மது. உள்ள வந்து பாரு என்றான் ராகவன். மதுவும் ராகவனும் அந்த கட்டிடத்திற்குள் நுழைந்தனர். சர் சர் என்று கார்களின் சத்தம் காதை கிழித்தது. அந்த மிகப்பெரிய கட்டிடத்திற்குள் நுழையும் முன்னரே, உள்ள கார் ரேஸ் நடக்குதா என்று மது கேட்க, சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டியா? கார் ரேஸ் இல்ல, கார் ரேஸ் பிராக்டிஸ் நடக்குது என்றான் ராகவன். நாம இதுக்கு எங்க வந்திருக்கோம் என்றாள் மது. நான் உனக்கு கனடா எதுக்கு அழைச்சிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். இந்த வேர்ல்ட்லயே பெரிய கார் ரேசர் கிட்ட நீ பிராக்டிஸ் போனா நல்லா இருக்கும்னு நினைச்ச, அதான் என்றான் ராகவன். அவன் சொன்னதை கேட்ட மது மலைத்து போய் நின்று விட்டான். முன்னே நடந்த ராகவன் தன்னோடு மது வராததை கவனித்து விட்டு திரும்பி பார்த்தான். மது கண்கள் கலங்க நின்று கொண்டிருந்தான். வாட் ஹேப்பன், என்னாச்சு என்றான் ராகவன். ராகவன் இப்படி கேட்டதும் ஓடி வந்து அவன் அருகில் நின்றவள் அவன் வழிகளை ஆள பார்த்தவாறே,
எனக்கு ஒரு ஹக் வேணும் என்றாள் மது. கமகன் என்றான் ராகவன். சட்டென்று அவனை அணைத்தவளிடம், என்னாச்சு போ என்றான் ராகவன். அவனை விட்டு விலகியவளோ, நான் நினைச்சு கூட பார்க்காததெல்லாம் இப்போ நடக்குது. இன்டர்நேஷனல் அளவுல ஒரு பெரிய கார் ரேசர் கிட்ட கார் ரேசிங் கத்துக்க போறேன்லாம் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லைங்க. தேங்க்யூ சோ மச் என்றாள் மது. உன் கார் ரேசிங்க பார்த்ததும் உனக்கு எதுவும் ஆகிடுமோன்னு இனி உனக்கு கார் ரேசிங்க போக கூடாதுன்னு சொல்லதான் நினைச்சேன். பட் உயிர் கொடுத்து கார் ரேஸ்ல ஜெயிச்ச உன்னை பார்த்ததும் கார் ரேஸ் உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனி உன்னோட லட்சியத்துக்காக அதுல நீ ஜெயிக்கிறதுக்காக நான் கூடவே இருப்பேன். ஓ, நிறைய கத்துக்கும், பெரிய அளவா என்று ராகவன் சொல்ல சிரித்துக் கொண்டே அந்த வளாகத்தினுள் நுழைந்தாள் மது. அவள் பின்னே சென்ற ராகவன் அவளுடைய பயிற்சியாளரிடம் அவளை அறிமுகப்படுத்திவிட்டு மது அன்றைய நாள் பயிற்சி முடிக்கும் வரை அங்கேயே இருந்தான் ராகவன். அன்று மாலை 5 மணி இருக்கும். மதுவும் அவளது பயிற்சியாளரும் ராகவனை நோக்கி வந்தனர். மது ரொம்ப நல்ல காரேஸ், எல்லா விஷயங்களையும் ரொம்ப சீக்கிரமா புரிஞ்சுக்கிறாங்க என்று மதுவின் பயிற்சியாளர் சொல்ல மதுவை பார்த்தான் ராகவன். சிறுபிள்ளை போல் கண்களை சிமிட்டினாள் மது. சரி, நான் கிளம்புறோம், நாளைக்கு மீட் பண்ணலாம் என்று ராகவன் பயிற்சியாளரிடம் கை குலுக்கிவிட்டு மதுவோடு அவன் காரின் அருகில் செல்ல, ரொம்ப பசிக்குது ராகவ் என்றாள் மது. சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போவோம் என்று ராகவன் சொல்ல மதுவும் காரில் ஏறினாள். 10 நிமிட பயணத்திற்கு பிறகு ஒரு பெரிய ரெஸ்டாரண்டின் முன் ராகவனின் கார் நின்றது. ராகவனும் மதுவும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள் நுழைந்தார்கள். அவர்களுக்கென்று முன்பதிவு செய்யப்பட்ட ஒரு அறைக்கு ராகவனும் மதுவும் சென்றனர். முதல் தளத்தில் இருந்தது அந்த அறை. அந்த அறையில் கண்ணாடி கதவின் வெளியே பார்த்தால் நீலக்கடல் அழகாக காட்சி தந்தது. அதனை ரசித்துக் கொண்டிருந்தாள் பெண்ணவள். இன்னைக்கு போல நாளைக்கும் நான் கூட வர முடியாது. எனக்கு பிசினஸ் சம்பந்தமா நிறைய ஒர்க் இருக்கு. சோ டிரைவர் ஒன்னு அழைச்சிட்டு போவார். உன்னோட பாதுகாப்புக்கு பாடி கார்ட்ஸும் வருவாங்க, ஓகே என்று ராகவன் சொல்ல, அதை கேட்டதும் மதுவின் முகம் பாடி போக, எப்பவுமே நான் உன் கூட இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க், உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்று ராகவன் சொல்ல, என்றாள் மது. அதற்குள் உணவு வந்துவிட மதுவும் ராகவனும் சாப்பிட்டு முடித்தனர். கிளம்பலாமா என்று ராகவன் கேட்க, கொஞ்ச நேரம் கடற்கரையில உட்காந்துட்டு போலாமா என்றாள் மது. என்றான் ராகவன். கடற்கரை மணலில் ராகவன் முன்னே நடக்க முடியாமல் நடந்தாள் அவனோடு மது. அவளை பார்த்த ராகவன், என் கையை பிடிச்சுக்கோ என்றான். ஓடி வந்து அவனின் கை கொடுத்த மது அவனோடு நடந்தாள். கடலின் பக்கம் சென்றதும் ஓடி சென்று ஆசையாய் கடற்கரையில் கால் நனைத்தாள் மது. அவளை பார்த்து கொண்டே மார்பின் குறுக்கே கையை கட்டி கொண்டு நின்றிருந்தான் ராகவன். மதுவோ கடற்கரை மணலிலிருந்து ஒரு பிடி எடுத்தவள் மூச்சு வாங்க அவனின் பக்கம் ஓடினாள். என்ன என்பது போல் புருவங்களை உயர்த்தி அவன் கேட்க, கையை காட்டுங்க என்றாள். அவனும் அவள் முன்னே தன் உள்ளங்கையை காட்டினான். அவனின் கையில் ஒரு பிடி கடல் மண்ணை கொடுத்தவள், இந்த மண்ணை கொண்டு போய் கடல்ல கரைச்சு பாருங்க என்றாள் மது. அவளை புருவம் சுருங்க பார்த்தவனிடம், பிளீஸ் போங்க என்றாள் மது. என்றவன் கடலின் பக்கம் சென்றாள். அவள் கொடுத்த கடல் மண்ணை கடலில் கரைத்தான். மண் கடல் நீரில் கரைந்து போக போக அந்த மண்ணுக்குள் எது இருப்பதை உணர்ந்த ராகவன் அந்த பொருள் தண்ணீரில் அடித்து செல்லாதபடி மண்ணை மட்டும் கரைத்தான். மண் முழுவதும் கடல் நீரில் கரைந்து சென்றுவிட கடைசியில் அவன் கையில் இருந்தது ஒரு மோதிரம்தான். அதை பார்த்த ராகவன் மதுவை பார்த்தான். அவன் உள்ளங்கையில் இருந்த மோதிரத்தை தன் கையில் எடுத்த மது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, மும்பைல என் ஒரு கையில நீங்க மோதிரம் போட்டுட்டு இன்னொரு கையில இந்த மோதிரத்தை கொடுத்துட்டு, உனக்கு எப்ப தோணுதோ அப்போ இந்த மோதிரத்தை என் கையில போடுன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? எப்ப தோணுது உங்களுக்கு இந்த மோதிரத்தை போட்டு விடணும்னு, உங்க கையால தாலி கட்டிக்கணும்னு, நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கணும்னு, உங்க கூடவே இருக்கணும்னு, உங்க கூட வாழ்க்கை முழுவதும் இந்த ஆயுசு முழுவதும் வாழணும்னு, உங்களை பார்த்துக்கிட்டே சாகணும்னு தோணுது. I love you so much, ராகவ் என்று மது சொல்ல, இதை சொல்ல இவ்வளவு நாளாச்சு மேடம்க்கு என்றான் ராகவன். அவளின் விழிகளோடு விழிகள் கலக்க விட்டபடி, ஆமா என்று சிரித்துக் கொண்டே சொன்ன மது அவனின் விரலை பிடித்து மோதிரத்தை அணிவித்தாள். அவனோ அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மோதிரத்தை அணிவித்தவள் அவன் கண்களை பார்த்து, எனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு இருக்க
ஒரே சொந்தம் நீங்கதான் என்றாள் மது. அவள் அந்த வார்த்தைகளை சொல்ல கேட்ட ராகவனுக்கோ உள்ளம் ஏதோ குறுகுறுத்தது. தப்பு செய்து விட்டோமோ என்று அவனுக்கு தோன்றியது. அதன் பிறகு அவளின் முகத்தை பூ போல் தன் கைகளில் ஏந்திய ராகவன் அவளின் நெற்றியில் இதழ் பதித்தான். கண்களை மூடிக்கொண்டாள் பெண்ணவள். அவன் கொஞ்சம் குனிந்து அவள் இதழ்களில் இதழ் பதிக்க போக கண்ணை திறந்த பெண்ணவளோ அவனை விட்டு விலகி கொண்டாள். இருட்டிடுச்சு, கிளம்பலாமா என்றவள் தரையை பார்த்து கொண்டே கேட்க தான் சிகையை அழுத்த கோதி கண்களை மூடி திறந்த ராகவன் போலாம் என்றபடி முன்னே நடக்க அவனை விட்டு 2 அடி தள்ளி நடந்தாள் பெண்ணவள். ரொம்ப தான் பற்ற என்று முணுமுணுத்தான் ராகவன். இருவரும் காரில் ஏறினார்கள். காரும் வீடை அடைந்தது. எதுவும் பேசாது காரில் இருந்து இறங்கி ராகவன் முன்னே சென்றான். அவன் பின்னாடியே மதுவும் நடந்தாள். இல்லை இல்லை, அவன் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் கிட்டத்தட்ட ஓடினாள். அவன் தான் முதலில் வீட்டிற்குள் நுழைந்தவன் நேராக படிகளில் ஏறி அவன் அறைக்கு செல்ல முற்பட, அவ்வளவுதானா என்றாள் பெண்ணவள் பின்னிருந்து. படிகளில் ஏறியவன் நன்றி திரும்பி, என்ன அவ்வளவுதானா என்றான். இல்ல, குட் நைட் சொல்லலையே, சொல்லாம போறீங்களே என்றாள் மது. அவளை முறைத்தான் ராகவன். குட் நைட் என்று சொல்லிவிட்டு படியில் அவன் ஏறப்போக ஓடி சென்று மூச்சு வாங்க அவன் முன்னே நின்றாள் பெண்ணவள். என்ன என்பது போல் அவன் புருவம் உயர்த்தி கேட்க, ஒரு ஹக் வேணும் என்றாள் மது. முடியாது போ என்றான் அவன். ரொம்பத்தான் என்றவள் கொஞ்சமேக்கி அவனின் இதழில் இதழ் பதிக்க போக அவன் ஒரு அடி பின்னே நகர்ந்தான். புருவம் சுருங்க அவள் அவனை புரியாமல் பார்க்க, எனக்காக ஒண்ணு யாரும் எனக்கு கிஸ் பண்ண வேண்டாம் என்று சொல்ல அவளின் ஒரு கையால் அவன் காலரை பிடித்து தன் பக்கம் இழுத்த பெண்ணவளும் அவன் அதரங்களில் ஆழ்ந்த இதழ் முத்தத்தை கொடுக்க அவனும் பதில் முத்தம் கொடுத்தான். 2 நிமிட முத்தத்திற்கு பிறகு அவன் கண்களை ஆழ பார்த்தவள், இது எனக்காக என்று சொல்லிவிட்டு அவளின் அறைக்கு ஓடிவிட்டாள். அவ்வளவுதானா என்றான் அவன். அறைக்குள் சென்றவள் அவன் சொல்வதை கேட்டு வழியில் வந்தவள், அவ்வளவுதான், போய் தூங்குங்க, குட் நைட் என்று சொல்லிவிட்டு மீண்டும் தன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். உணர்வுகளை அடக்க முடியாமல் போராடிய அவனும், எதுக்கு அவ கம்முன்னு இருந்திருக்கலாம் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டவன் தன் அறைக்கு சென்றதும் நேரே குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டான். குளித்துவிட்டு பூந்து வேலையோடு தலையில் நீர் சொட்ட தன் அறைக்கு வந்தவனின் கைபேசி அலற எடுத்து பார்த்தான் ராகவன். கைபேசியின் முகப்பில் வாசுவின் நம்பர் இருக்க அட்டன் செய்து காதல் வைத்தான். ஹலோ என்றான் ராகவன். ராகவா, அங்க எல்லாம் ஓகே தானே என்றான் மறுமுனையிலிருந்து வாசு. எல்லாம் ஓகே தான்டா என்றான் ராகவன். நீ சொன்னபடியே மாயாவுக்கு அடுத்தடுத்த வேலைகளை கொடுத்து பிஸியாவே வச்சிருக்கேன். நாளைக்கு கன்னடாவுக்கு டிக்கெட் போட்டு வச்சிருந்தா, அதையும் கேன்சல் பண்ண வச்சுட்டேன் என்று வாசு சொல்ல, என்றான் ராகவன். மது எப்படி இருக்கா என்று வாசு கேட்க, ஃபைன் என்று ஒற்றை வார்த்தையில் பதில் சொன்னான் ராகவன். சரியா, பத்திரமா இருங்க, பாய் என்று சொன்ன வாசுவிடம் ஓகே பாய் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்த ராகவன் தான் ஈரத்தலையை துவட்டிவிட்டு உடை மாற்றிவிட்டு உறங்கியும் போனான். பெங்களூருவின் மாயா அறையில் லதா மாயாவிடம் பேசிக் கொண்டிருந்தாள். என்னாச்சு மாயா, கனடா போறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு என்று லதா கேட்க, கனடா போக முடியாது போல என்றாள் மாயா. டிக்கெட் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தானே என்றாள் லதா. டிக்கெட் எல்லாம் பிரச்சனை இல்லாத, ஆனா இந்த எடுப்படி வாசு இருக்கானே, எந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணும் என்ன டார்ச்சர் பண்றான். செய்ய முடியாதுன்னு சொன்னா வேலையை விட்டு ராகவன் பொண்ணு தூக்கிட்டு சொன்னான்னு சொல்றான். நான் கனடா போறேன்னு சொன்னதுக்கு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போன்னு சொல்றான். ஒரே வேலையை கொடுத்து கொள்றாதா என்று புலம்பி தள்ளினாள் மாயா. அதுங்க 2 கன்னடால என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு தெரியலையே. இப்போ நீயும் கன்னடா போக முடியாதுன்னு சொல்ற, அங்க என்ன நடக்குதுன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது என்று லதா கேட்க, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ராகவன் மாமாவையும் மதுவையும் ஃபாலோ பண்ணி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆளை நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் என்று மாயா சொல்லி கொண்டிருக்கும் போதே அவள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு நிறைய மெசேஜ் வந்தது. மாயாவின் கைபேசி நோட்டிபிகேஷன் சத்தத்தை கேட்டு லதாவோ, யாரு மாயா ஒரே நேரத்துல உனக்கு இவ்வளவு மெசேஜ் அனுப்புறது என்று கேட்க, இருங்கத்த நான் பாக்குறேன் என்று மாயா தன் கைபேசியை எடுத்து பார்த்தாள். நான் சொன்னேன் இல்லாத அந்த பர்சன் தான் போட்டோஸ் அனுப்பியிருக்கான்
என்றபடியே அந்த புகைப்படங்கள் அனைத்தையும் ஓபன் செய்து பார்த்த மாயாவுக்கோ விழிகள் இரண்டும் பெரிதானது. கோபத்தில் முகமெல்லாம் சிவந்து விட்டது. என்னாச்சு மாயா, அப்படி என்ன அந்த போன்ல இருக்கு என்று அவளின் கைபேசியை லதா வாங்கி பார்க்க அவளுக்கு பேரதிர்ச்சி. மது ராகவனை அணைத்தபடி, மது ராகவனுக்கு மோதிரம் போட்டபடி, இருவரும் அணைத்து நின்றபடி, இருவரும் சாப்பிட்டபடி, இப்படி நிறைய போட்டோக்கள் இருந்தது. சின்னதாக நடக்குதுங்க. மது ராகவன் மாமாவை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறான். அவருக்கு ரிங் போட்டுட்டு நிக்கிறா. எனக்கு ஒண்ணுமே புரியல என்று மாயா கேட்க, யாரோ ஒருத்தன மதுவ ராகவனை ஃபாலோ பண்றதுக்கு அனுப்பியிருக்கேன்னு சொன்னல, அவனுக்கு போனை போட்டு கேளு என்று லதா சொல்ல, அதே போல் மாயாவும் அந்த நபருக்கு அழைப்பு விடுத்தாள். இரவு துப்பாக்கிச்சூடு நடந்தது. மதுவை ராகவன் கார் ரேசிங் பயிற்சிக்கு அழைத்து போனது. நாள் முழுவதும் அங்கே இருந்தது. அவளை அழைத்து வந்தது. இருவரும் கடற்கரைக்கு போனது. ராகவனிடம் தன் காதலை சொல்லி மோதிரம் மது போட்டது என்று ஒன்று விடாமல் மாயாவிடம் ஒப்புவித்தான் அந்த நபர். அவள் பேசுவதையெல்லாம் ஸ்பீக்கரில் போட்டிருந்தாள் மாயா. லதாவும் அனைத்தையும் கேட்டாள். ஓ, மேடம் கார் ரேசரா? இது நமக்கு தெரியாம போச்சே மாயா. நம்ம பக்கத்துல இல்லைங்கிற தைரியத்துல என் பையனுக்கு மோதிரம் எல்லாம் போட்டு ப்ரப்போஸ் பண்றாளா? இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னும் 5 நாள் தானே இருக்கு. இன்னும் 5 நாள்ல அவ பெங்களூருக்கு வந்துருவாள்ல, அப்போ இருக்கு அவளுக்கு. அவளோட காதலுக்கு நான் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன் பாரு என்று லதா சொல்ல, அத அந்த முது சரியான தில்லாலங்கடியா இருப்பா போல. ஆனந்த் கூட என்கேஜ்மெண்ட், இப்போ ராகவன் கையில மோதிரம் போட்டிருக்கா. என்னத இது? ஆக்சுவலா அன்னைக்கு அவ 2 கையிலயும் காயத்தை ஏற்படுத்திக்கிட்டு ஆனந்த் கையால மோதிரம் வாங்க அவாய்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஆனந்த் வீட்டுல எடுத்து கொடுத்த நிச்சய சிலைய நெருப்புல கருக்கி ராகவன் எடுத்து கொடுத்த சிலையதான் அவ கட்டிட்டா அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு. நான் எல்லாம் எப்படி இது கவனிக்க மறந்தேன். நான் எப்பவும் அவள பார்த்துட்டே இருந்திருக்கணும். மிஸ் பண்ணிட்டாத்த. அவ நிறைய விஷயம் நம்மளை ஏமாத்தி பண்ணியிருக்கா. அவளை வச்சு நம்ம ஒரு திட்டம் போட்டா, நம்மளை வச்சு அவ ஒரு திட்டம் போட்டிருக்கா என்று மாயா புலம்ப. கூல் மாயா, எதுக்கு இவ்ளோ டென்ஷன்? அவ இவ்ளோ யோசிக்கும் போது நான் எவ்வளவு யோசிக்க மாட்டேன். டோன்ட் வெரி மாயா, அந்த மதுவை நான் பாத்துக்கிறேன் என்றால் லதா. என்னத்த என்ன பண்ண போறீங்க என்றாள் மாயா. அவ யோசிக்க கூட முடியாத ஒரு விஷயத்த நான் பண்ண போறேன். வெயிட் பண்ணி பாரு. அப்புறம் அந்த மதுவை பத்தி எல்லாம் யோசிக்காத, நிம்மதியா தூங்கு. குட் நைட் என்று சொல்லிவிட்டு மாயாவின் அறையில வந்து லதா கிளம்ப, என் அம்மா ஏதோ பெருசா யோசிச்சு வச்சிருக்கு போல என்று யோசித்த மாயாவோ கை காலெல்லாம் வலிக்குது, மயக்கமா வருது, என்னன்னே தெரியலையே, நாளைக்கு டாக்டர் போய் பார்க்கணும் என்றபடியே அவளும் முருங்கி விட, தன் அறையில் உறக்கம் வராமல் உலாத்தி கொண்டிருந்த திவ்யாவோ சஞ்சய்க்கு அழைத்தாள். அவனும் தனது மடிக்கணினியில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். திவ்யாவின் எண்ணெய் தன் கைபேசி முகப்பில் பார்த்ததும் மணியை பார்த்தான் சஞ்சய். மணி 12 மணி ஆனது. இந்நேரத்துக்கு எதுக்கு திவ்யா கூப்பிடுற என்றபடியே தனது மணிக்கணினியை எடுத்து ஓரம் வைத்தவன் திவ்யாவின் அழைப்பை அட்டன் செய்து காதல் வைத்தான். ஹலோ என்றாள் திவ்யா. என்ன மேடம், இன்னும் தூக்கம் வரலையா என்றான் சஞ்சய். என்றாள் திவ்யா. ஏன், என்னாச்சு என்றான் சஞ்சய். தெரியலையே என்றாள் திவ்யா. ஒருவேளை காய்ச்சலா இருக்குமோ என்றான் சஞ்சய். என்ன சொல்ற நீ? எனக்கு ஃபீவர்லாம் ஒன்றும் இல்லை என்றாள் திவ்யா. இல்ல, உனக்கு ஃபீவர் தான் என்றான் சஞ்சய். லூசு மாதிரி உளராத என்றாள் திவ்யா. நான் உளரலடி, நீதான் இந்த மாமாவை நினைச்சு நினைச்சு ஏங்கி போய் லவ் ஃபீவர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு. அதனாலதான் தூக்கம் வர மாட்டேங்குது என்று சஞ்சய் சொல்ல, என்னது லவ் ஃபீவரா என்று திவ்யா கேட்க, ஆமா, வயசு பொண்ணுங்களுக்கு இப்போல்லாம் இந்த ஃபீவர் வருதான். ஒரு பையனை லவ் பண்ணி அவங்க கிட்ட காதல சொல்லாம ஏங்க வைக்கிற பொண்ணுங்களுக்கு அதிகமா இந்த காய்ச்சல் வருதான் என்று சஞ்சய் சொல்ல, நீ ரொம்ப பேசுற என்றாள் திவ்யா. நீதான் பேசவே மாட்டேங்கிற. நான் உன்கிட்ட பேசணும்னு வந்து நான் கூட ஓடி ஓடி போறேன். நானாவது பேசுகிறேனே என்றான் சஞ்சய். ஓஹோ என்றாள் திவ்யா. சரி, இப்ப எதுக்கு கூப்பிட்ட என்றான் சஞ்சய். ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு, போலாமா என்றாள் திவ்யா. என்ன அர்த்தலையா என்றான் சஞ்சய். ஆமா என்றாள் திவ்யா. என்னால முடியாது, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு என்று சஞ்சய் சொல்ல, சரி ஓகே, நீ வரலன்னா போ, நான் என்னோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறேன் என்றாள் திவ்யா. ஃப்ரெண்டா என்றான் சஞ்சய். ஆமா,
ஃப்ரெண்டா அபிஷேக், என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். அவன் சொன்ன மாதிரி எல்லாம் ரொம்ப பில்டப் பண்ணிக்க மாட்டான். நான் எங்க கூப்பிட்டாலும் எப்ப கூப்பிட்டாலும் வருவான் என்று திவ்யா சொல்ல, அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டா என்ன என்று சஞ்சய் கேட்க, ம் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். சரி ஓகே பாய், நீ போன வை, நான் அபிஷேக்கு கூப்பிடணும் என்று திவ்யா சொல்ல, சஞ்சயும் அழைப்பை துண்டித்தவன் அவசரமாக எழுந்து தன்னுடைய டிஷர்ட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு தன் பைக்கையை எடுத்துக்கொண்டவன் அடுத்த 10 நிமிடத்தில் திவ்யாவின் வீட்டு முன் நின்றான். சஞ்சய் நிச்சயம் வருவான் என்று தன் அறையின் பால்கனியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த திவ்யாவோ தன் வீட்டின் முன் அவனை பார்த்ததும் கீழே இறங்கி வாசலுக்கு வந்தவள் அவன் பக்கம் சென்று, இப்ப எதுக்கு வந்த என்றாள் திவ்யா. சும்மா இந்த பக்கமா வந்தேன், அதான் எப்படியும் உன்னையும் பார்த்துட்டு போலான்னு என்று சஞ்சய் சொல்ல, அடிக்காதடா என்றாள் திவ்யா. சரி எங்க போகணும் என்றான் சஞ்சய். எங்கேயாவது போகணும் உங்கட என்று திவ்யா சொல்ல, போலாம் இரு என்றான் சஞ்சய். நாடு இரவு 12:30 மணி இருக்கும். சஞ்சயோடு திவ்யாவின் அந்த இரவு மறக்க முடியாததாகி போனது. காதலிக்கும் அவனோடு இல்லை, காதலிக்கும் அவளோடு நாம் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீங்க நினைவுகளாய் மனதோடு தங்கி போகும் அல்லவா. சஞ்சயும் திவ்யாவும் கடற்கரையில் அமர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது, சஞ்சய் என்றாள் திவ்யா. என்ன சொல்லு என்றான் சஞ்சய். எனக்கு பயமா இருக்கு என்றாள் திவ்யா. எதுக்கு என்றான் சஞ்சய். தெரியல, பட் பயமா இருக்கு என்று திவ்யா சொல்ல, பயமா இருந்தா சஞ்சயை நினைச்சுக்கோ, பயெல்லாம் போயிடும் என்று சஞ்சய் சொல்ல, உன்னோட உன்னோட லவ்க்கு இது வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணவே இல்லை, அதை பத்தி நீ யோசிக்கவே இல்லையா என்று திவ்யா கேட்க, லூசு, ஒருத்தர் நம்ம மேல வச்சிருக்க லவ் வாயை திறந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்மளை பாக்குற பார்வையே போதும், அவங்களுக்கு நம்ம மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு தெரியும். சோ எனக்கு தெரியும் என்றான் சஞ்சய் தோலை உலுக்கி கொண்டு. என்ன தெரியும் என்றாள் திவ்யா. நீ என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு தெரியும் என்று சஞ்சய் சொல்ல, சரிதான் என்றாள் திவ்யா. சரி கிளம்பலாமா, டைம் ஆயிடுச்சு என்று சஞ்சய் சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே என்று சொல்லி சஞ்சயின் கரம் கோர்த்து அவன் தோளில் சாய்ந்து கொண்ட திவ்யா, இப்படியே இறந்துடணும் போல இருக்கு, இந்த நிமிஷத்தோட உலகம் உறைஞ்சிடணும் போல தோணுது என்று திவ்யா சொல்ல, உனக்கு காதல் பைத்தியம் முத்திடுச்சுடி, நல்ல டாக்டரா பார்க்கணும், இல்லைன்னா என்னையும் சேர்த்து நீ லூஸ் ஆக்கிடுவ என்று சஞ்சய் சொல்ல, நீ தாண்ட பைத்தியம் என்று அவனின் காதை கடித்தாள் திவ்யா. ஹா புழைக்குதுடி என்றான் சஞ்சய். சரி வீட்டுக்கு போலாம், அப்பா தேடுவார் என்று திவ்யா சொல்ல, சரி என்று சொன்ன சஞ்சய் அவளை அவளது வீட்டில் இறக்கி விட்டு, இனி நைட்ல ஐஸ்கிரீம் சாப்பிட போகணும்னா எனக்கு கால் பண்ணு, நான் அழைச்சிட்டு போறேன், அபிஷேக் எல்லாம் கூப்பிடாத என்று சஞ்சய் சொல்ல, அவனை பார்த்து புன்னகைத்தபடியே என்றாள் திவ்யா. சஞ்சயின் பைக் அந்த தெருவை விட்டு மறையும் வரை பார்த்து கொண்டிருந்த திவ்யா பிறகுதான் வீட்டிற்குள் சென்றாள். அடுத்த நாள் காலை மது கார் ரேசிங் பயிற்சிக்கு கிளம்பிவிட்டாள். ராகவனும் அவன் தொழில் விஷயமாக வழியில் சென்று விட்டான். இப்படியே 6 நாட்கள் கழிந்தது. 7வது நாள் மதுவும் ராகவனும் கனடாவிலிருந்து இந்தியா புறப்பட வேண்டிய நாள். கருப்பு ஷர்ட் கருப்பு கோட் சூட்டோடு ராகவன் கிளம்பி வரவேற்பறைக்கு வர, வல்லை புடவையில் கருப்பு நிற பட்டாம்பூச்சி போட்ட ஒரு டிசைனர் புடவையோடு மது தன் அறையிலிருந்து வெளியில் வந்தார். போனில் வாசுவிடம் பேசியபடியே இருந்த ராகவன் மதுவை பார்த்ததும் தன்னோடு பேசிக் கொண்டிருந்த வாசுவிடம், ஐ கால் யூ பேக் வாசு என்று சொன்ன ராகவன் மதுவை பார்த்து, நைஸ் சாரி என்றான். தேங்க்யூ. சீதா அவ கையால டிசைன் பண்ணி கொடுத்த சாரி நல்லா தானே இருக்கும் என்றாள் மது. நல்லா பேசுற என்றான் ராகவன். அகைன் தேங்க்யூ என்றாள் மது. எதுக்கு அகைன் தேங்க்யூ என்று ராகவன் கேட்க, இல்ல என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத 7 நாட்களை எனக்கு தந்திருக்கீங்களா நீங்க, அதுக்காக என்று மது சொல்ல, என்றான் ராகவன். மது, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்று ராகவன் சொல்ல, சொல்லுங்க என்றாள் மது. நாம பெங்களூர் போனதும் உன்னை சுத்தி என்ன வேணும்னாலும் நடக்கலாம். நடக்கிறது சந்தோஷமான விஷயமாவும் இருக்கலாம், கவலைப்படக்கூடிய விஷயமாவும் இருக்கலாம். பட் எது நடந்தாலும் உன் வாழ்க்கைக்கான முடிவை நீ தான் எடுக்கணும். அப்படி எடுக்கலன்னா பின்னாடி ஃபீல் பண்ணுவ என்று ராகவன் சொல்ல, நீங்க சொல்றது எனக்கு புரியல என்றாள் மது. இந்தியாவுக்கு போனா புரியும், போவோமா என்று ராகவன் கேட்க, மதுவிற்கோ தலையோ சுத்தி விடும் போல இருந்தது.
ஏற்கனவே நமக்கு 1000 பிரச்சனை. இதுல இவர் வேற என்னென்னமோ சொல்றார். இந்தியாவுல நமக்கு என்னென்ன காத்திருக்குதோ என்று பெருமூச்சு விட்டு கொண்டவள், என்ன நடந்தாலும் நீங்க என் பக்கத்திலே இருப்பீங்க தானே என்று மது ராகவனின் விழிகளை ஆழ பார்த்தவாறு கேட்க, ம் இருப்பேன் என்றான் ராகவன். அது போதும் என்று மது சொல்ல, அதற்குள் வீட்டுக்குள் வந்த ராகவனின் சாரதி, சார் கார் ரெடி என்று சொல்ல, பேக்கையெல்லாம் எடுத்துட்டு போய் கார்ல வைங்க, வரும் என்று ராகவன் சொல்ல, சாரதியும் அவர்களின் பைகளை எடுத்து போய் காரில் வைத்தான். திரும்பவும் நாம கனடா எப்போ வருவோம் என்று மது கேட்க, கனடா அவ்வளவு பிடிச்சிருக்கா என்றான் ராகவன். உங்க கூட எனக்கு இங்க இருக்க பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான் என்றான் ராகவன். அதை கேட்ட ராகவனும், என் கூட இப்ப இருக்க உனக்கு பிடிச்சிருக்கு, பட் எப்பவுமே பிடிக்குமான்னு தெரியல என்று யோசித்தவன், அவள் இடையோடு கை போட்டு தன் பக்கத்தில் இழுத்து அவளின் நெற்றியில் இதழ் பதித்தவன், நம்ம கிளம்பலாம் என்று சொல்ல, ம் என்றாள் மது. ராகவனும் மதுவும் பெங்களூரு செல்ல கிளம்பிவிட்டனர். பெங்களூருவில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது மதுவிற்கு என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். மக்களை, என்னுடைய இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என்ன பண்ணணும், சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு, அப்புறம் இதே போல நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு, சோ அதெல்லாம் கேட்டு பாருங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். பாய் பாய், டாடா. நீ பேசவில்லை, அதனால்தான் நானும் பேசவில்லை என்கிற உறவை விட நீ பேசவில்லை, அதனால்தான் நான் பேசுகிறேன் என்னும் உறவு கிடைத்தால் அது வரமே. இந்த அழகான கவிதையோட இன்னைக்கு கதைய நம்ம கேட்கலாமா? நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது நீத்தியா இல்லை தென்றலா அத்தியாயம் 71. இந்த கதைய உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா உங்கள் சித்ரா. கதைக்குள்ள போலாமா? மீண்டும் 19 மணி நேர பயணத்திற்கு பிறகு இந்தியா வந்து சேர்ந்தனர் மதுவும் ராகவனும். ஏர்போர்ட்டில் இறங்கியதும் மதுவிற்கு ஏனோ இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. ராகவனும் மதுவும் பெங்களூருவில் விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்த போது இரவு மணி 7 இருக்கும். ராகவன் மதுவிற்காக காத்திருந்தான் வாசு. ராகவன் முன்னே வர மது அவனிலிருந்து 2 அடி பின்னே வர, ராகவனை பார்த்ததும் அவன் அருகில் வந்த வாசுவோ, மச்சான் மது கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா என்றான். இல்ல என்றான் ராகவன். உன் தங்கச்சி எவ்வளவு தைரியமான பொண்ணுன்னு இன்னைக்கு பாத்துருவோம் என்றான் ராகவன். அதற்குள் மதுவும் அவர்களின் அருகில் வந்துவிட, மதுவை பார்த்த வாசுவோ, அண்ணா எப்படி இருக்கீங்க என்றாள் சிரித்த முகத்தோடு. ரொம்ப நல்லா இருக்கேம்மா என்றான் வாசு. மது எப்படி போச்சு கன்னடா ட்ரிப் என்று வாசு கேட்க, ரொம்பவும் நல்லா போச்சுனா என்றாள் மது. சரிம்மா கிளம்புவோமா என்று வாசு சொல்ல, ம் என்றாள் மது. ராகவனும் மதுவும் பின்னருக்கையில் ஏறிக்கொள்ள வாசு காரை ஓட்டினான். அடுத்த 30 நிமிடத்தில் ராகவனின் கார் அரண்மனையை அடைந்தது. அந்த 30 நிமிட பயணத்தில் மதுவோ ராகவனோ வாசுவோ யாருமே பேசவே இல்லை. ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளவே இல்லை. அரண்மனை எங்கும் வாழை மரம் கட்டி தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு ஜகஜோதியாய் இருக்க, அரண்மனையை பார்த்ததும் மதுவின் புருவம் சுருங்கியது. வாசுவை பார்த்த மதுவோ, அண்ணா அரண்மனையில எதுவும் ஃபங்க்ஷனா என்றாள் வாசுவிடம். வாசுவோ, காரை விட்டு இறங்க உனக்கே தெரியுமா என்றான் வாசு. மதுவும் காரை விட்டு இறங்க, ராகவனின் கார் சத்தம் கேட்டதும் மாயாவும் லதாவும் வாசலுக்கு வந்தனர். முதலில் வாசு காரை விட்டு இறங்க, அடுத்தது ராகவன் இறங்க, கடைசியாய் மது இறங்கினாள். மதுவை பார்த்ததும் ஏளனமும் வன்மமும் கலந்த புன்னகையை உதிர்த்தாள் மாயா. மாயாவை பார்த்த மதுவும் மாயாவின் பின்னிருந்த பலகையை பார்த்தாள். ஆனந்த் வெட்ஸ் மதுமிதா என்று எழுதியிருந்தது. அதை பார்த்ததும் அதிர்ந்து போன மது பாவமாய் ராகவனை பார்த்தாள். அவனும் முகத்தில் எந்த உணர்வுகளையும் காட்டாமல் அமைதியாய் நின்றான். மதுவின் கண்களோ குளமாகி போனது. மதுவை பார்த்ததும் அவளின் பக்கம் வந்து லதாவோ, என்னம்மா அரண்மனையை பார்த்ததும் அப்படின்னு, உனக்கும் ஆனந்துக்கும் நாளைக்கு காலையில கல்யாணமா? ஜோசியர் உங்க கல்யாணத்தை நாளைக்கு வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாரு, அதனாலதான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம் என்று லதா சொல்ல, மதுவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என்னது, நாளை காலையில கல்யாணமா? நான் கனடா அவர் கூட போனதால அந்த கோபத்துலதான் இந்த லதா அதை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என்று மது யோசித்துக் கொண்டு நிற்க, என்னம்மா அப்படியே நிக்கிற, உள்ளவா என்று மதுவை லதா அரண்மனைக்குள் அழைத்து செல்ல,
மதுவும் ராகவனை திரும்பி திரும்பி பார்த்தபடியே சென்றாள். ராகவனும் மார்பின் குறுக்கே கைகளை கட்டியபடி காரின் மீது சாய்ந்து மதுவை பார்த்தபடியே நின்றிருந்தான். மது உள்ளே சென்றதும் ராகவனின் பக்கம் வந்த வாசு, மச்சான், என்ன பண்ண போற? மது பாவண்டா என்றான். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லும், வா என்று வாசுவின் தோளில் கை போட்டவன் அவனை தன் அறைக்கு அழைத்துச் சென்றான். வாசுவை தன் அறையில் இருந்த சோபாவில் அமர வைத்த ராகவன் கண்ணாடி முன் நின்று தன் கோட்டையும் வாட்சையும் கழட்டி வைத்தவன் வாசு பக்கம் திரும்பி தன் விரலில் இருந்த மோதிரத்தை காட்டினான். இந்த மோதிரம் உனக்கு ஞாபகம் இருக்கா என்றான் ராகவன். டேய், இது மது கிட்ட அவளுக்கு தோணும் போது உன் கையில போட்டுவிட சொல்லி நீ கொடுத்தியே, அந்த மோதிரம் தானே என்று வாசு கேட்க, ம் என்றான் ராகவன். அது எப்படி உன் கையில மது போட்டு விட்டாளா என்று வாசு கேட்க, ம் அவளோட லவ் சொல்லி என் கையில போட்டு விட்டா என்று ராகவன் சொல்ல, மச்சான் சூப்பர்டா. நான் உன்கிட்ட லதா ஆண்டி மேரேஜ் வேலையெல்லாம் ஆரம்பிக்கும் போதே இன்ஃபார்ம் பண்ணேன்ல, அப்போ என்ன நீ அமைதியா இருந்த? இதுக்கு முதல்லதான் மதுவாயால அவள் லவ் சொல்லட்டுன்னு நீ வெயிட் பண்ணுன. இப்ப எதுக்குடா நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா இருக்க? வா, இப்பவே போய் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம் என்று வாசு சொல்ல, நோ வாசு, உன் தங்கச்சிக்கு அவ லைஃப்ல என்ன வேணும் என்ன வேணான்னு அவதான் டிசைட் பண்ணும். அவளுக்கு நான் தான் வேணும்னு நினைச்சானா லதா கிட்ட தைரியமா எதிர்த்து பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்தட்டும், இல்ல அந்த ஆனந்தையே கல்யாணம் பண்ணட்டும் என்று ராகவன் சொல்ல, ராகவா ஏன்டா இப்படி இருக்க? இது உங்க 2 பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம்டா, விளையாடாத ராகவா என்றான் வாசு. வாசு, நீ சொல்ற மாதிரி இந்த கல்யாணத்தை தடுத்த நிறுத்த எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. பட் நான் அப்படி கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி மதுவை கல்யாணம் பண்ணினாலும் அதுக்கப்புறம் அவ இந்த வீட்ல லதாவோட எப்படி வாழுவா? நிச்சயமா மது என்ன கல்யாணம் பண்ணனா அவளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் எதிர்த்து எப்படி இங்க வாழுவா? சோ அவ தைரியமா இருக்கணும். அவளுக்கு லதா ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை அவளை நிறுத்தட்டும், அவளுக்காக அவ போராடட்டும் என்று ராகவன் சொல்ல, எனக்கு பயமா இருக்கு ராகவா. ஒருவேளை எதுவும் பண்ணலனா, அமைதியா இருந்துட்டானா, பயந்து போய் என்ன பண்ண முடியும் என்று வாசு கேட்க, கோல்டா, என்ன நடந்தாலும் நல்லதுக்கு என்ன நினைச்சுக்கோ. நாளைக்கு மிஸ் மதுமிதா கிருஷ்ணமூர்த்தி மிஸ்ஸஸ் ஆனந்தா மாற போறாளா, இல்ல மிஸ்ஸஸ் ராகவன் ருத்ரமூர்த்தியா மாற போறாங்களான்னு தெரிஞ்சிடும் என்று சொன்ன ராகவனோ தன் பூந்தவாளியை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்று விட்டான். மதுவின் அறைக்கு அவளை அழைத்து சென்ற லதாவோ மதுவின் அறையில் அவள் மெத்தையின் மேல் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நகைகளையும் பட்டு புடவைகளையும் காட்டினாள். மது, இங்க இருக்க எல்லா நகைகளும் புடவைகளும் உனக்குத்தான், எல்லாத்தையும் போட்டு பாரு. எதுவும் உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, உடனே மாத்திடுவோம் என்று லதா சொல்ல, மதுவோ எதுவும் பேசாது அமைதியாய் நின்றாள். என்கிட்ட ஆனந்த கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் ராகவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்க. நீ நினைக்கிறது எல்லாம் இங்க நடக்காதுடி. இந்த லதா என்ன நினைக்கிறானோ அது மட்டும் தான் நடக்கும் என்று மனதிற்குள்ளேயே நினைத்த லதா, மது நீ ரெஸ்ட் எடு, உனக்கு எது வேணும்னாலும் முத்துக்கு கால் பண்ணு, அவர் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. நீ கல்யாணம் பண்ணுமா, அறையை விட்டு வெளியே வரக்கூடாது, சரியா என்று லதா மதுவிடம் சொல்லிவிட்டு மதுவின் பதிலை எதிர்பாராமல் அவள் அறையை விட்டு சென்று விட்டாள் லதா. அறைக்கு வெளியே லதாவிற்காக காத்திருந்த மாயாவோ லதாவை பார்த்ததும், அத்த என்ன சொன்னா மது என்று கேட்க, அவ என்ன சொன்னாலா, பேயறிஞ்ச மாதிரி நின்னுட்டு இருந்தா என்று லதா சொல்ல, இருந்தும் அவளுக்கு இவ்வளவு நகை பணம் எல்லாம் ரொம்ப ஓவரத்த என்று மாயா சொல்ல, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு என்று லதா கூறினார். என்ன காரணத்தை என்றாள் மாயா. ஒருவேளை என்னை ஏமாத்திட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த நினைச்சாலும் அவ கண்ணு முன்னாடி இருக்க வைர தங்க நகைகளை எல்லாம் பார்த்துட்டு கல்யாணம் என்ன நகைகள் எல்லாம் நமக்கு கிடைக்காம போயிடுமோன்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கவும் சான்ஸ் இருக்குல்ல என்று லதா சொல்ல, அத்த அவ வளைச்சு போட பாக்குறது பெங்களூர்ல டாப் 2வது இடத்துல இருக்க ஒரு ஆளு, அவளுக்கு இந்த தங்க வைர நகையெல்லாம் பெருசா தெரியுமா என்ன என்று மாயா கேட்க, கண்ணுக்கு தெரியாத அந்த பல கோடி கணக்கான பணத்தை விட கண்ணுக்கு முன்னாடி இருக்க சில கோடி இந்த நகைகள் தான் அவளுக்கு பெருசா தெரியும். நீ வேணும்னா பாரு, அந்த மது நான் கொடுத்த நகைகளை எல்லாம் போட்டுட்டு காலையில ஜம்முன்னு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிடுவா என்று லதா சொல்ல, அப்படி நடந்தா சந்தோஷம் தான் அத்த
என்றாள் மாயா. சரி சரி, காலையில நேரத்திலே எந்திரிக்கணும், போய் தூங்கு என்று லதா சொல்ல, சரி அத்த, குட் நைட் என்றபடியே மாயா தன் அறைக்கு வந்துவிட்டாள். அப்பொழுதுதான் சஞ்சய் திவ்யாவோடு காரில் வந்து இறங்க, காரில் அவசரமாய் இறங்கிய திவ்யா மதுவின் அறைக்கு சென்றார். மது தன் அறையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார். மதுவின் அறைக்குள் நுழைந்த திவ்யாவோ அழுது கொண்டிருந்த மதுவை பார்த்துவிட்டு மது என்று அழைக்க, மத்தையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த மதுவும் திவ்யாவை பார்த்ததும் திவ்யா என்று அழுதபடியே அவளை அணைத்துக் கொண்டார். மது அழுத ப்ளீஸ் என்று திவ்யா சொல்ல, அவளை அணைத்து விடுவித்த மதுவோ, நான் அவர் கூட கனடாக்கு போயிருக்க கூடாதுடி, அங்க அவருக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்க கூடாதுடி, புத்தி கட்டு நான் பண்ணுன விஷயத்தினால இப்போ எங்க வந்து நிக்கிறேன் பாத்தியா, நான் அவரை கூட கனடால 7 நாளும் சந்தோஷமா இருந்தேன். அந்த விஷயம் எப்படியோ லதாத்திக்கு மாயாவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல, அதான் இப்பவே கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்ப என்னடி பண்றது என்று மது கேட்க, ஹே மது, முதல்ல அழறத நிறுத்து. இப்ப என்ன சொன்ன நீ? நீ கனடால ராகவன் அண்ணாக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டியா என்று திவ்யா அதிர்ச்சியாக கேட்க, அவர் என்ன கனடா கூட்டிட்டு போனதே ரேஸ் பிராக்டிஸ்க்கு தான். ராகவ் என்ன அவ்வளவு லவ் பண்றாருடி. அவரோட எல்லா சூழ்நிலையிலும் என்னை பத்தி யோசிக்க அவரை மறந்ததே இல்ல. அப்படி இருக்க எப்படி அவரை என்னால கஷ்டப்படுத்த முடியும்? அதான் எல்லாவ சொல்லிட்டேன் என்று மது சொல்ல, இவ்வளவு தைரியமானவளா என் ஃப்ரெண்டு, உன்னை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி என்று சிரித்தபடியே அவளை அணைத்து விடுவித்தாள் திவ்யா. நீ வேறடி, நீ இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு ஐடியா சொல்லு ப்ளீஸ் என்று மது கேட்க, நேரா போ, அந்த லதா கிட்ட நீ ஏற்பாடு பண்ண கல்யாணம் எனக்கு பிடிக்கல, அல்ல ராகவன் மாமான்னு சொல்லிடு என்று திவ்யா சொல்ல, அதை கேட்ட மதுவோ, அப்போ லதாத்துக்கிட்டே நேரா போய் சொல்லிடுவோங்கிறியா? சரி வா, போய் லதா கிட்ட முகத்துக்கு நேரா இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வருவோம் என்று மது கூறினாள். ஏ ஏ, அவசரப்படாதடி, அவசரக்காரி, நான் சொல்றதா முதல்ல கேளு என்றாள் திவ்யா. சொல்லு என்றாள் மது. இப்ப போய் லதா ஆன்டி கிட்ட கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்னா வேற ஏதாவது சொல்லி மிரட்டி உன்னை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு அவங்க நினைச்சத சாதிச்சிடுவாங்க. சோ இப்ப வேண்டாம், நாளைக்கு காலையில மன மேடையில அந்த ஆனந்த் உன் கழுத்துல தாலி கிட்ட வரும்போது படார்னு எந்திரிச்சு எல்லார் முன்னாடியும் இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடு, ஓகேவா? அப்புறம் ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, இதுலதான் பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிருப்பாங்க. அவனுங்கள்ல எவனாவது ஒருத்தன் எந்திரிச்சு, ஏன் உனக்கு இந்த கல்யாணத்தை பிடிக்கல அப்படின்னு கேட்பானுங்க. அப்போ எல்லாத்தையும் சொல்லிடு என்று திவ்யா சொல்ல, யோசித்த மதுவோ, அப்படியே பண்ணிடுறேன், அப்படி பண்ணுனா கல்யாணம் நிக்கும்ல என்றாள் மது. நிச்சயமா நிக்கும் என்று திவ்யா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மதுவின் அறை கதவு தட்டப்பட, திவ்யா சென்று மதுவின் அறை கதவை திறந்தாள். மதுவின் அறையின் வாசலில் சீதா மருதாணியோடு நின்று இருந்தாள். திவ்யாவை பார்த்த சீதாவோ, ஹாய் அண்ணி, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா என்றாள். ஆமா சீதா, கையில இவ்ளோ மருதாணி என்று திவ்யா கேட்க, கல்யாண பொண்ணுக்கு மருதாணி வைக்கத்தான், சீக்கிரம் அண்ணிய அழைச்சிட்டு வாங்க, எல்லாரும் அவங்களுக்காக வெயிட் பண்றாங்க என்று சீதா சொல்ல, எங்க சீதா, யார் வெயிட் பண்றாங்க என்றபடியே மது திவ்யாவின் அருகில் வர, மாடியில வசு அண்ணா, சஞ்சய் அண்ணா, ராகவன் அண்ணா எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணி என்று சீதா சொல்ல, ஓ அண்ணங்க 3 பேரும் ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல என்று திவ்யா சொல்ல, இருக்கலாம் அண்ணி, வாங்க போலாம் என்றபடியே மது திவ்யாவோடு சீதாவும் மாடிக்கு செல்ல, வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மொட்டை மாடியில் வாசுவும் சஞ்சயும் நின்றிருக்க, அவர்களை பார்த்த திவ்யாவோ, எங்க ராகவன் அண்ணாவை காணோம் என்று கேட்க, இப்போ வந்துருவான், வாங்க இங்க என்றான் வாசு. மூவரும் வாசுவின் பக்கம் செல்ல, மதுவை பார்த்த வாசுவும், என்ன தங்கச்சியம்மா, முகமெல்லாம் வாடி இருக்கு, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு என்னைக்கு இப்படி இருந்தா எப்படி என்று வாசு கேட்க, அண்ணா அவளை பிடிக்காத கல்யாணத்துக்கு தயாராகி எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா, அது புரியாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க நீ என்று திவ்யா சொல்ல, சரி சரி என்று வாசு மதுவின் பக்கம் சென்று, ருத்ரமூர்த்தி அங்கிள் சாகறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கடிதத்தையும் ஒரு பாக்ஸையும் உன்கிட்ட தர சொல்லி அப்பா கிட்ட கொடுத்திருக்காரு. அப்பா இத உங்ககிட்ட தர சொல்லி என்கிட்ட கொடுத்தாருமா.
என்று ஒரு பெட்டியையும் ஒரு கடிதத்தையும் மதுவிடம் கொடுக்க, மதுவும் அதை வாங்கிக் கொண்டாள். அந்த கடிதத்தை கையில் வாங்கி பிரித்து பார்த்தாள் மது. அந்த கடிதத்தில், மது, என்னோட பையனை நீ விரும்புறியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னோட பையன் ராகவன் உன்னை விரும்புறான். உயிருக்கு உயிரா விரும்புறான். என் பையன் சின்ன வயசுல இருந்து பெருசா எது மேலயும் ஆசைப்பட்டது இல்லம்மா. முதல் முறையா உன் மேல ஆசைப்பட்டிருக்கான். அவன் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். அது உனக்கும் தெரியும். லதா உனக்கு வேற ஒரு பையன் கூட திருமண ஏற்பாடு பண்ணி இருக்கிறது எனக்கு தெரியுமா? ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீ கேளு. லதாவை நம்பாத. அவ விஷ பாம்பு. நான் அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக நிறைய தண்டனைகளை அனுபவிச்சுட்டேன். என்னால என் பசங்களும் நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. என் மூத்த பையன் ரகுவரன் எப்படி இருந்தான்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவனோட வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. ராகவன் வாழ்க்கையாவது ரொம்ப நல்லா அமையணும்னு நினைக்கிறேன். ராகவன் வாழ்க்கை சந்தோஷமா அமையணும்னா நீ அவன் பக்கத்துல இருக்கணுமா? அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் அவனும் 100 வருஷம் நல்லா இருக்கணும். இந்த கடிதத்தோட ஒரு புடவையும் கொஞ்ச நகைகளும் கொடுத்திருக்கேன். நீ ராகவன் திருமணம் பண்ணிக்க போற அந்த நாள்ல இதுதான் நீ உடுத்தணும். இதை நீ படிக்கும்போது நான் உயிரோட இருப்பனோ இல்லையோ தெரியாது. ஆனா என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். இப்படிக்கு நல்லா சீடன் ருத்ரமூர்த்தி என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தில் இருந்ததை படித்ததும் கண் கலங்கி நின்றாள் மது. ருத்ரமூர்த்தி அங்கிள் அந்த கடிதத்துல என்ன எழுதியிருக்காரோ அதுதான் எங்க எல்லாருடைய ஆசை என்று வாசு சொல்ல, நான் என் ரூம்க்கு போறேனா என்று சொன்னாள் மது. மாடியிலிருந்து கீழிறங்க அவளின் எதிரே வந்தான் ராகவன். ராகவன் மதுவை பார்க்க, மதுவால் ராகவனை எதிர்கொள்ள முடியவில்லை. தலையை குனிந்து கொண்டாள். மேடம், எங்க இவ்ளோ அவசரமா போறீங்க என்றான் ராகவன். ஷரம்க்கு என்றாள் மது. சீதா உனக்கு மருதாணி வைக்கிறதா சொல்லி இருந்தாளே, வைக்கலையா என்று ராகவன் கேட்க, என்றபடி தலையை ஆட்டினாள் மது. கல்யாண பொண்ணு மருதாணி வைக்கலைனா எப்படி? போய் மருதாணி வச்சுக்கோ என்று ராகவன் சொல்ல, எனக்கு வேண்டாம் மருதாணி. மருதாணி வைக்கிறவன் நிலைமையில நான் இல்ல என்றாள் மது. ஓ அப்படியா? என்ன நிமிந்து பாரு என்றான் ராகவன். என்றாள் மது. இப்ப பார்க்க போறியா இல்லையா என்ற ராகவனின் ஒற்றை அதட்டலில் ராகவனை ஏறிட்டு பார்த்தாள் மது. போய் மருதாணி வெய் என்றான் ராகவன். மகுடிக்கு மயங்கிய பாம்பாய் ராகவன் சொன்னதும் மருதாணி வைக்க மது மீண்டும் மாடிக்கு வர, அவளை பார்த்த திவ்யாவோ, மதுவை பார்த்த திவ்யாவோ, யாரோ அவசரமா கீழே ஓடினாங்க, இப்போ எதுக்கு இங்க வந்திருக்காங்க என்று திவ்யா கேட்க, சீதா எனக்கு மருதாணி வச்சு விடு என்றாள் மது சீதாவை பார்த்து. சரி அண்ணே வாங்க என்று சீதா மதுவை அழைத்து சென்றவள் அங்கிருந்த நாற்காலியில் மதுவை அமரச் செய்து மருதாணி போட ஆரம்பித்தாள். திவ்யா அவர்களின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். சஞ்சய் வாசுவும் நின்றிருக்க அவர்கள் பக்கத்தில் ராகவன் வந்தான். மச்சான், நாளைக்கு என்னடா நடக்க போகுது என்றான் வாசு. என்ன வேணும்னாலும் நடக்கலாம் என்றான் ராகவன். யப்பா முடியலடா சாமி, ஏன்டா அப்படி பண்ற? பயமா இருக்குடா. உன்னையும் மதுவையும் பார்க்கும்போது எனக்கு படப்படான்னு வருது. ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு. நான் கிளம்புறேன்டா சாமி என்று சொன்ன வாசு சஞ்சயை அழைத்துக் கொண்டு அவனது அறைக்கு சென்றான். மருதாணி வைத்துக் கொண்டிருந்த சீதா, அண்ணி நீங்க எவ்வளோ லவ் வச்சிருக்கீங்க என்னோட அண்ணன் மேலன்னு காலையில தெரிஞ்சிடும் என்று சீதா சொல்ல, அவளை புரியாமல் பார்த்தாள் மது. நம்ம கையில வைக்கிற மருதாணி எவ்வளவு டார்க்கா சிவப்பா சிவக்குதோ அதை வச்சு நம்ம அன்போட ஆழம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று சீதா சொல்ல, நானும் சினிமா படத்துல எல்லாம் பார்த்திருக்கேன் சீதா என்றாள் திவ்யா. சரி உன்னோட கைய காமி என்று திவ்யா சொல்ல, எதுக்கு அண்ணி என்றாள் சீதா. காமிய என்று திவ்யா மறுபடியும் சொல்ல, சீதாவும் அவள் கைகளை காட்டினாள். மருதானியா நீதான் அரைச்சிய சீதா என்று திவ்யா கேட்க, ஆமா நீ என்றாள் சீதா. மருதானியா மிக்சில அரைச்சியா என்று திவ்யா கேட்க, ஆமா நீ ஏன் கேக்குறீங்க? இல்ல ஒரு 5 minutes மருதானியா நீ தொட்டதுக்கே உன் கை இவ்ளோ சமந்திருக்கே, உனக்கு வரப்போற புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சவரு என்றாள் திவ்யா. அதை கேட்டதும் சீதாவின் முகம் சட்டென்று வாடியது. சீதாவின் முகம் வாடியதை ராகவனும் கவனித்தான். அவள் முகம் வாடியதை பார்த்த திவ்யாவோ, என்னாச்சு திவ்யா, ஏன் உன் ஃபேஸ் டல் ஆயிடுச்சு
நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா என்றாள் தவ்யா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ என்று சீதாவோ மதுவிற்கு மருதாணி வைக்கும் வேலையை தொடர்ந்தாள். சிறிது நேரத்தில் சீதா மருதாணி வைத்து முடிய, வாவ், சீதா நீ ரொம்ப அழகா மருதாணி வச்சிருக்க என்றாள் திவ்யா. தேங்க்ஸ் அண்ணி என்றாள் சீதா. அண்ணா, நீங்க சொன்னபடியே அன்னைக்கு மருதாணி வச்சு விட்டாச்சு என்று சீதா ராகவனை பார்த்து சொல்ல, எது, எனக்கு மருதாணி வச்சு விட சொன்னது இவரா என்று ராகவனை பார்த்தாள் மது. சரி, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. நான் மதுக்கிட்ட தனியா பேசணும் என்று ராகவன் சொல்ல, சரிண்ணா என்றாள் சீதா. அதைத் தொடர்ந்து திவ்யாவும் சீதாவும் கீழே சென்றுவிட மதுவின் அருகில் வந்தான் ராகவன். ராகவனை பார்த்ததும் எழுந்து நின்றாள் மது. அப்புறம் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க போலவே என்று ராகவன் கேட்க, மது எதுவும் பேசவில்லை. என்னாச்சு, மேடம் எதுவும் பேச மாட்டீங்களோ என்றான் ராகவன். அதற்கு மதுவிடம் அமைதி மட்டுமே. சட்டென்று அவளின் முகத்தை தன் இரு கைகளால் ஏந்திய ராகவன் அவள் கண்களை பார்த்தான். கண்ணீர் வழிந்து கொண்டு உருண்டு வந்து அவன் முகத்தை தாங்கி பிடித்திருந்த அவனது கைகளையும் நனைத்தது. இப்ப எது கலர என்றான் ராகவன். பயமா இருக்கு என்றாள் மது. எதுக்கு பயம் என்றான் ராகவன். உங்களுக்கு தெரியாதா நான் ஏன் பயப்படுறேன்னு என்றாள் மது. எங்க பாரு, உன் சம்மதம் இல்லாம எவனும் உன் கழுத்துல தாலிய கட்ட முடியாது. இதுவரைக்கும் ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ யார்கிட்டையும் சொல்லி இருக்கியா என்று ராகவன் கேட்க, இல்ல என்றாள் மது. அப்புறம் எதுக்கு பயப்படுற? தைரியமா இரு. உன் மனசுல என்ன நினைக்கிறியோ அதான் நடக்கும். பட் நீ நினைக்கணும், நினைக்கிறதா நடத்தி காட்டணும். உன் மனசாட்சியை தவிர வேற யாருக்கும் நீ பயப்படணுங்கன்னு அவசியம் இல்லை. புரிஞ்சதா என்று அவளின் கண்களை ஆள பார்த்தவாறு ராகவன் சொல்ல, உம் என்றாள் மது. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க என்று ராகவன் சொல்ல, மதுவு புரியாமல் பார்த்தாள் ராகவனை. என்ன அப்படி பாக்குற? உண்மைதான் சொல்ற என்று மதுவின் பக்கம் நெருங்கிய ராகவன் அவள் இதழோடு இதழ் பதித்தான். கண்களை மூடி அவன் காதலையும் அவன் மொத்தத்தையும் ஒரு சேர உள்வாங்கினாள் மது. முத்தமிட்டு அவன் விலக இன்னும் மூடிய கண்களை திறக்காத பேதையவளை பார்த்தவள் அவள் காதலிகள். குட் நைட் என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து நகர்ந்தான். கண்களை திறந்தால் மது. முன்னே அவன் இல்லை. மது என்று ஒரு குரல் கேட்கவே குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினாள் மது. அங்கு நின்றிருந்தது மாயா. கண்ணீரோடு நின்றிருந்தாள். உனக்கு தான் லதா ஆனந்த கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கல்ல, நாளைக்கு ஆனந்த் கையால தாலிய வாங்க போறதானே நீ? இன்னைக்கு ராகவன் மாமாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்க, அசிங்கமல்ல உனக்கு என்றாள் மாயா. அது அது வந்து என்று மது ஏதோ சொல்ல வர அவள் அருகில் வந்த மாயாவோ, போது நிறுத்து, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். தயவு செய்து ராகவன் மாமாவை விட்டுடு. எனக்காக இல்லைனாலும் என் வயித்துல வளர அவரோட பிள்ளைக்காக விட்டுடு பிளீஸ் என்றால் கண்கள் கலங்கியபடி மாயா. என்ன மாயா சொல்ற நீ என்றாள் மது. எஸ், ஐ பிரெக்னன்ட். என் வயிற்றுல ராகவன் மாமா வாரிசு வளருது என்று மாயா சொல்ல, இல்ல நான் அதை நம்ப மாட்டேன் என்றாள் மது. மது, ஒரு பொண்ணு எதுல வேணும்னாலும் பொய் சொல்லுவா, ஆனா இந்த விஷயத்துல பொய் சொல்லுவாளா? சத்தியமா என் வயிற்றுல வளர குழந்தைக்கு ராகவன் மாமா தான் அப்பா. அன்னைக்கு பார்ட்டி நடந்துச்சுல, அப்போதான் ராகவன் மாமா என்கிட்ட செல்ல மீறி நடந்துகிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி முழுதும் அவர் என் கூட தான் இருந்தாரு என்று மாயா சொல்ல அவளை அரைந்திருந்தாள் மது. அவள் அரைந்த கன்னத்தை ஒரு கையால் பிடித்த மாயாவோ மதுவை பார்த்தாள். மாயா, பார்ட்டி நடந்த அன்னைக்கு ராகவ் என் கூட தான் இருந்தாரு. நான் தான் அவரை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தேன். அவர் கூட நான் இருந்தேன். சோ உன்னோட பொய்ய வேற யார்கிட்டயாவது சொல்லு என்று மது அங்கிருந்து செல்ல மாயா அதர்ந்து போனவள் மது செல்வதையே வெறித்து பார்த்து கொண்டு நின்றாள். ராகவன் அன்னைக்கு நைட் என் கூட இல்லனா அப்ப என் கூட இருந்தது யாரு என்று குழம்பி போன மாயா தலையை பிடித்துக் கொண்டு அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து யோசித்தவள் கடைசியாக ஒரு முடிவுக்கும் வந்துவிட்டாள். இந்த குழந்தை யாரோடதான் இருந்தா என்ன? இந்த குழந்தைக்கு இனிஷியல் கொடுக்க போறது ராகவன் தான். இந்த குழந்தைய வச்சு டிராமா பண்ணி ராகவன் கையால தாலிய வாங்கி கட்டுறேன் என்று தனக்கு தானே சபதம் எடுத்துக்கொண்டாள் மாயா. இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, நீதியா இல்லை தென்றலா இந்த கதையில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். மக்களே, இந்த கதை பிடிச்சிருந்ததா
மறக்காம லைக் பண்ணிட்டு கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதை போன்ற தொடர்ந்து நிறைய கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நம்ம கதையில வரப்போகுது. அதெல்லாம் கேட்க தயாரா இருங்க. இப்போ நான் கிளம்புறேன். பாய் டாடா. கனவுகள் இல்லாத இரவுகள் கூட இருக்கலாம். ஆனால் உன் நினைவுகள் இல்லாத இரவுகள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அழகான இந்த காதல் கவிதையோட இன்னைக்கு கதைய ஆரம்பிப்போமா? நீங்கள் கேட்க போவது நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 72. நான் உங்கள் சித்ரா. கதைக்குள்ள போவோமா? அறிவுகிட்ட மாயா ராகவ் மேல எவ்வளவு பெரிய பழிய போடுறா. எவ்வளவு தைரியம் அவளுக்கு. பட் அவ சொல்றது உண்மையா இருந்தா அவ பிரெக்னண்டா தான் இருக்காளா? அப்படி இருந்தா அந்த குழந்தைக்கு அப்பா யாரு என்றெல்லாம் யோசித்தபடியே தன் அறைக்கு சென்ற மது யோசனையோடே அவள் மெத்தையில் அமர்ந்திருந்தாள். வாவ், முத்துவான கையால காஃபி குடிக்கிறதுக்காகவே இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வரணும்டி என்று திவ்யா காஃபியை அருந்தியவாறே மதுவின் அறைக்குள் நுழைய சுவரை வெறித்து பார்த்து கொண்டிருந்த மதுவை பார்த்தாள் திவ்யா. என்ன இவ பிரம்ம பிடிச்சவ மாதிரி உட்கார்ந்திருக்கா? அப்படி என்ன மாடியில நடந்திருக்கும்? ராகவன் கிட்ட இவ என்ன பேசியிருப்பா என்று யோசித்துக் கொண்டே மதுவின் அருகில் அமர்ந்தாள் திவ்யா. மேடம்க்கு அப்படி என்ன பலமான யோசனை என்றாள் திவ்யா. மாயா பிரெக்னென்ட் என்றாள் மது. காஃபி குடித்துக் கொண்டிருந்த திவ்யாவுக்கு புறையேற காஃபி கப்பை அங்கிருந்த டேபிளில் வைத்த திவ்யா, ஹே என்னடி சொல்ற என்றாள். ஆமா, பிரெக்னென்ட். அவளோட குழந்தையோட அப்பா ராகவனா என்று மது சொல்ல, ஐயோ, உனக்கு ஆனந்துக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்தப்போ விளையாட்டுக்கு சொன்னேன்டி. ஒருவேளை இந்த மாயா ஒரு நாள் பிள்ளையோட வந்து இந்த பிள்ளைக்கு அப்பா ராகவன் தானே சொன்னாலும் சொல்லுவான்னு. அப்பாடி, இது எப்படி உண்மையாச்சு என்று கேட்க, நீ வேற சும்மா இருடி. மாயா சொல்றது உண்மையா இருந்தா அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு யோசிக்கிறேன்டி என்று மது சொல்ல, போயும் போயும் அவ சொல்றத நம்புறியடி. அவ ஒரு ஃப்ராடு. உன்னை கொழுப்புறதுக்காக எதுவும் சொல்லி இருப்பா என்றாள் திவ்யா. என்றாள் மது. ஆனா ஒரு பொண்ணு இதுல எல்லாமா போய் சொல்லுவா என்று மது கேட்க, அவ சொல்வாடி என்றாள் திவ்யா. நம்ம நினைக்கிறது உண்மையா இருக்குமா? நிச்சயமா மாயா பொய் தானே சொல்லியிருப்பா என்று மது கேட்க, பொய் தாண்டி சொல்லியிருப்பா. அவ சொல்றதெல்லாம் லூசு மாதிரி நீயும் நம்பிட்டு இருக்க என்று திவ்யா சொல்ல, பொய்யாதான் இருக்கணும் என்றாள் மது. சீதாவின் அறையிலோ தன் மெத்தையில் படுத்திருந்த சீதா தன் கையில் இருந்த ஆதித்யன் கொடுத்த இதய வடிவ டாலரை பார்த்து கொண்டிருந்தாள். இனம் புரியாத வலி அவளை சூழ்ந்து கொண்டது. அவள் ஒற்றை கண்ணில் மட்டும் கண்ணீர் கசிந்தது. கண்ணில் வழிந்த கண்ணீரை துடைத்தவள் அந்த டாலரை, ஆதித்யன் கொடுத்த அந்த டாலரை நெஞ்சோடு அணைத்தபடி உறங்கி போனாள். சஞ்சய் அறையில் விட்டத்தை பார்த்து படுத்திருந்த வாசுவோ சாத்விகாவிற்கு அழைத்தான். அவளது வீட்டில் அவளது அறையில் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த சாத்விகாவோ வாசுவின் எண்ணை தன் கைபேசியில் பார்த்துவிட்டு, சருக்கு இப்போதான் ஞாபகம் வந்திருக்கு போல என்று யோசித்தவள் அழைப்பை அட்டன் செய்து காதல் வைத்தாள். ஹலோ என்றான் வாசு. சொல்லுங்க வாசு என்றாள் சாத்விகா. ரொம்ப பிஸியா என்றான் வாசு. ஆதித்யன் நான் ஃபாரின் போன பின்னாடி எல்லா பிசினஸையும் நான் கவனிக்க வேண்டியதாயிடுச்சு என்று சாத்விகா சொல்ல, சாத்விகா சொன்னதை கேட்ட வாசுவோ, உங்க அண்ணன் ஃபாரின் எல்லாம் போகல, பரலோகம் போயிட்டா. இது உனக்கு தெரியாத வர நம்ம காதல் நல்லாதான் போயிட்டு இருக்கும். தெரிஞ்சா நம்ம காதல் என்ன ஆகுமோ என்று வாசி யோசிக்க, என்ன அமைதியா இருக்கீங்க என்றால் மறுமுனையில் சாத்விகா. அது ஒண்ணும் இல்ல, நாளைக்கு நீ அரண்மனைக்கு வர முடியுமா என்று வாசு கேட்க, எதுக்கு என்றாள் சாத்விகா. நாளைக்கு உன் அண்ணன் ராகவுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் என்று வாசு சொல்ல, ரியலி என்றாள் சாத்விகா. என்றான் வாசு. கேட்ட கேள்விக்கு பதிலே வரலையே என்றான் வாசு. அங்க லதா இருப்பாங்களே என்றாள் சாத்விகா. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காது. லதா உன்னை பெத்த அம்மாவா இருந்தாலும் உன்னை பார்த்தா கூட அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. அப்புறம் என்ன உனக்கு என்று வாசு கேட்க, வாசு, நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு லதா என்னை பாத்துருவாங்களோன்ற பயம் எல்லாம் கிடையாது. எனக்கு அவங்கள பார்க்க பிடிக்கல, அவ்வளவுதான் என்றாள் சாத்விகா. உன் அண்ணனை உனக்கு பிடிக்கும் தானே? அவனுக்காகவும் எனக்காகவும் வரலாமே. உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, பார்க்கணும் போல இருக்கு என்று வாசு சொல்ல மறுபுறம் அமைதி. சாத்விகா,
லைன்ல இருக்கியா என்றான் வாசு. இருக்கேன் என்றாள் சாத்விகா. நாளைக்கு வருவதானே என்று வாசு கேட்க, ம் வரேன் என்றாள் சாத்விகா. தேங்க்ஸ், லவ் யூ என்றான் வாசு. சரி பாய், குட் நைட் என்றாள் சாத்விகா. குட் நைட் என்றான் வாசு. வைக்கட்டுமா என்றாள் சாத்விகா. சரி என்றான் வாசு. நீங்க வைங்க என்றாள் சாத்விகா. இல்ல, நீயே வை என்றான் வாசு. இல்ல, நீங்க தான் வைக்கணும் என்றான் சாத்விகா. ம்ஹும், உன் கால கட் பண்ற அளவுக்கு தைரியம் எனக்கு இல்லை. போன்ல கூட உன் பேச்ச கட் பண்ண நான் விரும்பல என்றான் வாசு. அதுக்கு என்றாள் சாத்விகா. நீதான் வைக்கணும் என்றான் வாசு. இல்ல, நீங்களே வைங்க என்றாள் சாத்விகா. அடடா, யாராவது ஒருத்தர் போனை வைங்களேன் என்றபடியே வாசுவின் பக்கத்தில் குப்புறப்படுத்து தூங்கிக் கொண்டிருந்த சஞ்சய் திரும்பி படுத்தான். டேய், இன்னொன்னு தூங்கலையாடா என்றான் வாசு. அதிர்ந்தபடியே, எங்க தூங்க விட்டீங்க என்றான் சஞ்சய். வாசுவோ பக்கத்தில் நினைந்தான். மறுமுனையில் சஞ்சயின் குரலை கேட்டதும் அழைப்பை துண்டித்திருந்தாள் சாத்விகா. மாம்ஸ், ரொம்ப வெக்கப்படாதீங்க, சகிக்கல என்றான் சஞ்சய். தூங்குடா, காலையில வேலை இருக்குல்ல என்றபடியே வாசு கண்களை மூடி போர்வை இழுத்து பொறுத்த, ஷியான் தூக்கத்துக்கு எடுத்துட்டு எப்படி தூங்குறா இருப்பாரு என்று சஞ்சய் நினைத்துக் கொண்டே தன் அலைபேசியை எடுத்தவன் திவ்யாவுக்கு அழைக்க போக, ம்ஹும், அண்ணனை பக்கத்துல வச்சுட்டு தங்கச்சி கிட்ட கடல போட்டா நல்லா இருக்காது, சோ மசேஜ் பண்ணுவோம் என்று திவ்யாவின் எண்ணுக்கு ஹாய் ஸ்வீட்டி என்று மெசேஜ் அனுப்பினான் சஞ்சய். தூங்குடா எருவன், 11 மணிக்கு ஹாய் ஸ்வீட்டின்னு மெசேஜ். என்ன தூங்கலையா நீ? என்னடா பண்ற? செவ கூட கடலை போட்டுட்டு இருக்கு என்று திவ்யா பதில் குறுஞ்செய்தி அனுப்ப, அதை பார்த்த சஞ்சய்க்கோ அதிர்ந்து போனது. அத்தாடி, என்ன இது? இவ சரியான ரவுடியா இருப்பா போலவே என்று நினைத்த சஞ்சய் குட் நைட் என்று குறுஞ்செய்தி அனுப்ப, அதை பார்த்த திவ்யாவோ பயந்துட்டான் போல என்று நினைத்தவள் கைபேசியை பக்கத்துல இருந்த மேசையில் வைத்தாள். சஞ்சயும் பெருமூச்சை ஒன்றை விட்டுக்கொண்டு அவனும் உறங்கி போனான். அரண்மனையில் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்க, எப்பொழுதும் போல தூங்காமல் தன் பால்கனியில் ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டிருந்தான் ராகவன். அவனது மூலையில் 1000 கேள்விகள். அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடியவள் என்னவோ மதுதான். என்ன நடக்க போகிறது? மது ராகவனின் வாழ்வு. மதுவுக்கு பின்னால் அப்படி என்னதான் ரகசியம் ஒளிந்திருக்கிறது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் ராகவனிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தவன் அப்படியே ஊஞ்சலில் படுத்தான். கொஞ்ச நேரத்தில் உறங்கியும் போனான். விடியற்காலை 6 மணி இருக்கும். மதுவின் அறை கதவு தட்டப்பட்டது. திவ்யா மதுவின் அறை கதவை திறக்க, அறையின் முன்னே 5, 6 பெண்கள் கையில் பெட்டியோடு நின்றிருந்தார்கள். யாரு நீங்க என்றாள் திவ்யா. ராகவன் சார் மது மேடம்க்கு மேக்கப் பண்ணி விட்டுறதுக்காக எங்களை புக் பண்ணியிருக்காரு என்று அந்த பெண்கள் சொல்லவும், திவ்யா திரும்பி மதுவை பார்த்தாள். அவளோ இழுத்து போர்த்தி கொண்டு நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அறை வெளியே எட்டி பார்த்தாள் திவ்யா. நிறைய நாற்காலிகள் போடப்பட்டு மேடையெல்லாம் போடப்பட்டு கல்யாண மண்டபம் போல் அலங்கரித்திருந்தார்கள் அந்த அரண்மனையின் வரவேற்பறையை. ராத்திரி பார்க்கும்போது இங்க ஒண்ணுமே இல்லையே, அதுக்குள்ள எப்படி நைட்டோட நைட்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க என்று யோசித்த திவ்யா, கல்யாண பொண்ணு இன்னும் தூங்கிட்டு இருக்கா, அவளை எழுப்பி குளிக்க வச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கூப்பிடுறேன், நீங்க ஹால்ல உட்காருங்க என்று திவ்யா சொல்லவும், சரி மேடம், நாங்க வெயிட் பண்றோம் என்று அந்த பெண்கள் வரவேற்பறையில் அமர்ந்தார்கள். மதுவை பார்த்த திவ்யா, 10 மணிக்கு கல்யாணத்தை வச்சுட்டு எப்படி குப்புற அடிச்சு படுத்திருக்கா பாரு என்று முணுமுணுத்தபடியே அவளின் பக்கம் சென்று, மது, மது என்று மதுவை தட்டி எழுப்பினாள். அவளும் படுத்தபடியே, என்னடி என்றாள். சந்திரடி, உனக்கு இன்னைக்கு கல்யாணம் என்று திவ்யா சொல்ல, அடுத்து பிடித்து எழுந்த மது, அட ஆமல்ல என்றபடியே எழுந்து அமர்ந்தாள். சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா, உனக்கு மேக்கப் பண்ண ஆட்கள் எல்லாம் வந்திருக்காங்க என்று திவ்யா சொல்ல, நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்று எழுந்த மது தன் பூந்து வாளையை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்றாள். அவள் குளிக்க செல்லும் சமயம் லதா மதுவின் அறைக்குள் நுழைய, லதாவை பார்த்தாள் திவ்யா. எங்கவ என்றாள் லதா. குளிக்க போயிருக்கா என்றாள் திவ்யா. சீக்கிரம் ரெடியாக சொல்லு, கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, மாப்பிள்ளை வீடு இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவாங்க என்று லதா சொல்ல, மாப்பிள்ளை வீடு இங்கதானே இருக்காங்க என்றாள் திவ்யா. ஏன்னா என்றாள் லதா. இல்ல இல்ல இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எந்த ஊர்ல தானே இருக்காங்க, அத சொன்னேன் என்று திவ்யா சொல்ல, ம் சீக்கிரம் ஃப்ரெண்ட் ரெடியாக சொல்லு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் லதா. அதற்குள் மதுவும் குளித்து முடித்து வர, வாங்க மேடம், உங்களை பார்க்கத்தான் உங்க மாமியார் வந்துட்டு போனாங்க என்று திவ்யா சொல்ல, சொன்னவா என்றாள் மது. சீக்கிரம் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆவியான் என்று
திவ்யா சொல்ல, "என்ன குழியில தள்ளி மண்ணு போட்டு மூட்டதுல அப்படி என்னதான் இந்த லதாவுக்கு சந்தோஷமோ?" என்று மது கேட்க, "என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட?" என்றாள் திவ்யா. "இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்காதுல்லடி" என்று பாவமாய் மது கேட்க, "எல்லாம் உன் கையில தான் இருக்குடி" என்றாள் திவ்யா. "அதான் பயமா இருக்கு" என்று மது சொல்லிக் கொண்டிருக்கும்போது மதுவின் அறைக்கதவு தட்டப்பட, மதுதான் இப்பொழுது கதவை திறந்தாள். கையில் திருமண புடவையோடு லதா நின்றிருந்தாள். மதுவை பார்த்த லதா, "குளிச்சிட்டியாமா?" என்றபடி மதுவின் அறைக்குள் நுழைய, லதா கையில் ஒரு புடவை இருந்தது. அந்த புடவையை மதுவின் கையில் திணித்தாள் லதா. "என்னது?" என்றாள் மது. "உன் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து எடுத்து கொடுத்தது. இத கட்டிட்டு தான் நீ மணவறைக்கு வரணும்" என்று லதா சொல்ல, அந்த புடவையை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் மது. "ஏன்னா அப்படி பாக்குற? இந்த புடவையோட ரேட் 12 லட்சம். உன் தகுதிக்கு இது கொஞ்சம் அதிகம் தான். உனக்கு நான் ரொம்ப பெரிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கேன். நல்லா வாழுற வழிய பாரு" என்று லதா சொல்ல, "ம்" என்ற பதில் மட்டும் மதுவிடமிருந்து வந்தது. அதன் பிறகு லதா அந்த அறையிலிருந்து வெளியே சென்றுவிட, அலங்காரம் செய்யும் பெண்களை அழைத்தாள் திவ்யா. அவர்களும் உள்ளே வர, "மேடம், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புடவைய கட்டிடுவோம். அந்த திருமண புடவைய கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்" என்று ஒரு பெண் கேட்க, மதுவோ லதா கொடுத்த புடவையை அலமாரியில் வைத்தவள் வேறு ஒரு அலமாரியிலிருந்து ருத்ரமூர்த்தி கொடுத்ததாய் வாசு கொடுத்த அந்த புடவையை எடுத்து அலங்காரம் செய்யும் பெண்களிடம் கொடுத்தாள் மது. அதை பார்த்த மதுவின் பக்கம் இருந்த திவ்யாவோ, "மது, இன்னைக்கு தரமா ஒரு சம்பவம் இருக்கு" என்று சொல்ல, "இருக்கணும்ல" என்றாள் மது. அதைத் தொடர்ந்து மதுவின் அலங்காரங்களை ஆரம்பித்தனர் அங்கிருந்த அலங்காரம் செய்யும் பெண்கள். அடுத்த 1 மணி நேரத்தில் ஒரு இளவரசியை போல் தயாரானாள் மது. "வாவ், மது ரொம்ப அழகா இருக்குடி, என் கண்ணே பட்டுடும் போல" என்று மதுவிற்கு திருஷ்டி எடுத்தாள் திவ்யா. திவ்யாவும் அழகான மெரூன் புடவையில் தயாரானார். ஆனந்தோ விருப்பமே இல்லாமல் பட்டு வேட்டி சட்டை கட்டி வரவேற்பறைக்கு வந்தான் அவனது வீட்டில். அவனை பார்த்த கரிகாலனும், "டேய், மனசுல வேற ஏதாவது எண்ணம் இருந்தா அத அப்படியே இங்கேயே புதைச்சிடு. கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி ஏதாவது ஐடியா எல்லாம் வச்சு இருந்தேன்னு வச்சுக்கவே, அப்புறம் அவ்வளவுதான். நல்ல பிள்ளையா மது கழுத்துல தாலிய கட்டுற வழிய பாரு, புரிஞ்சுதா?" என்று கரிகாலன் சொல்ல, "சரிப்பா" என்றான் ஆனந்த். கரிகாலன், அவரது மனைவி மற்றும் ஆனந்த் மூவரும் அரண்மனையை நோக்கி கிளம்பிவிட்டனர். வாசு, சஞ்சய், சீதா அனைவரும் திருமணத்திற்கு ஆயத்தமாகிவிட்டனர். "சஞ்சய், இன்னைக்கு நம்ம நினைக்கிறது நடக்குமா?" என்று வாசு வரவேற்பறையில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தவன் திருமண மேடையை பார்த்தவாறே கேட்க, "அண்ணா நீ கையில தான் மாம்ஸ் இருக்கு" என்றான் சஞ்சய். "உங்க அண்ணா இப்போ என்னதாண்டா பண்ணிட்டு இருப்பான்" என்று வாசு கேட்க, "அவர் அறையிலேயே போய் பாத்துருவோமா" என்றான் சஞ்சய். "பாத்துருவோமா" என்றான் வாசு. "ம்" என்று சஞ்சய் தலையை ஆட்ட, இருவரும் எழுந்து படியேறி ராகவனின் அறைக்கு முன் சென்றனர். "ராகவா, ராகவா" என்று ராகவனின் அறை கதவை தட்டினான் வாசு. ராகவனிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. சஞ்சயை பார்த்தான் வாசு. "நான் அண்ணாவை கூப்பிடுறேன் மாம்ஸ்" என்று சஞ்சய் சொல்லிவிட்டு, "அண்ணா, அண்ணா" என்று கதவை தட்டினான். சஞ்சய் அப்போதும் பதில் இல்லை. "பேசாம டோர் ஓபன் பண்ணி உள்ள போயிடுவோமா" என்றான் வாசு. "வேற வழி இல்ல மாம்ஸ், அப்படிதான் செஞ்சாகணும்" என்று சஞ்சய் சொல்ல, "சரி வா" என்ற வாசு தன் கைரேகையை வைத்து ராகவனின் அறையை திறந்தான். அறையினுள் ராகவன் இல்லை. அறையோடு இருந்த ராகவனின் ஜிம்மில் சென்று பார்த்தான் சஞ்சய். அங்கேயும் ராகவன் இல்லை. "மாம்ஸ், ஆனா இங்கேயும் இல்ல" என்று சஞ்சயின் குரல் கேட்கவே, ராகவன் அறையிலிருந்து வாசுவோ, "எங்கே இல்லடா, அப்ப எங்க தாண்டா போயிருப்பான், கால் பண்ணி பாப்போமா" என்று வாசு அவசரமாக தன் பாக்கெட்டில் இருந்து போனை எடுத்தவன் தன் நண்பனுக்கு அழைத்தான். ஆனால் ராகவன் வாசுவின் அழைப்பை எடுக்கவில்லை. உதிரி குவித்து ஊதிய வாசுவோ, "எங்க தாண்டா போயிருப்பா இவன்" என்று சஞ்சயிடம் கேட்க, "ஒருவேளை ஆபீஸ் போயிருப்பாரோ மாம்ஸ்" என்று சஞ்சய் கேட்க, "ஆபீஸ் இன்னைக்கு அவன் தானே லீவ் விட சொன்னான், உனக்கு ஞாபகம் இல்லையாடா" என்று வாசு கேட்க, "அட ஆமால" என்றான் சஞ்சய். "இப்ப என்னதாண்டா பண்றது" என்று வாசு கேட்க, "பேசாம ஹால்லே போய் உட்கார்ந்துருவோம் மாம்ஸ், நடக்கிறத வேடிக்கை பார்ப்போம், வேற என்ன பண்றது" என்றான் சஞ்சய். வாசுவும் சஞ்சயும் வரவேற்பறையில் வந்து அமர்ந்து கொள்ள, திருமண ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. லதா திருமணத்திற்கு அழைத்திருந்தவர்கள் ஒவ்வொருவராய் பரிசு பொருளை தூக்கிக் கொண்டு அரண்மனைக்குள் நுழைந்து கொண்டிருக்க, அவர்களை எல்லாம் வரவேற்றுக் கொண்டிருந்தாள் லதா.
மாயாவும் ஊதா நிற டிசைனர் சாலையில் வைரத்தோடு வைர நெக்லஸ் எல்லாம் அணிந்து கொண்டு மடுக்காக அவள் அறையிலிருந்து வெளியில் வந்ததும் முதலில் அவளின் கண்களில் பட்டது என்னவோ முன் வரிசையில் அமர்ந்திருந்த வாசுவும் சஞ்சயும் தான். அவர்களின் அருகில் வந்தாள் மாயா. மாயாவை நிமிர்ந்து பார்த்த சஞ்சய் மூட்டையில் கைகளை ஊன்றி தனது முழு உயரத்திற்கும் எழுந்து நின்றான். கூடவே வாசுவும் எழுந்தான். என்ன மாயா, நடக்காத கல்யாணத்துக்கு ஜிகு ஜிகுன்னு ரெடி ஆயிட்ட போலியே என்று சஞ்சய் கேட்க, இன்னும் 1/2 மணி நேரத்துல நீ அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு திருவி அந்த மதுவுக்கும் ஆனந்துக்கும் கல்யாணமே முடிய போகுது. ஆனாலும் எந்த நேரத்திலயும் கல்யாணம் நடக்காதுங்கிற நம்பிக்கையில இருக்க உன்னை பார்த்தா எனக்கு பாவமா தாண்டா இருக்கு என்று மாயா சொல்ல, கல்யாணம் நடக்குங்கிற என்றான் மாயாவை பார்த்து சஞ்சய். கண்டிப்பா நடக்கும் என்று மாயா சொல்ல, சஞ்சயின் பக்கத்துல இருந்த வாசுவோ, டே சஞ்சய், ஏன் கல்யாணம் நடக்காதுன்னு அபசகுணமா சொல்ற? கல்யாணம் நடக்கும்னு சொல்லேன்டா. கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் என்றான் வாசு. நடந்தா சந்தோஷம்தான் மாம்ஸ் என்று சஞ்சய் சொல்ல, சஞ்சய் சொல்வதை கேட்ட மாயாவோ, இவனா லூசா இருக்கான். முதல்ல கல்யாணம் நடக்காதுங்கிறான், அப்புறம் நடந்தா நல்லா இருக்குங்கிறான், அப்புறம் நடந்தா சந்தோஷங்கிறான். என்ன ஆச்சு இவனுக்கு என்று மாயா யோசித்துக் கொண்டிருக்க, அந்த சமயம் மேலதாளங்கள் முழங்க கரிகாலன் குடும்பம் அரண்மனைக்குள் நுழைந்தது. லதா அவர்களை வரவேற்றுக் கொண்டிருந்தாள். வேட்டி சட்டையோடு மாப்பிள்ளை கோலத்தோடு மேடையை நோக்கி வரும் ஆனந்தை பார்த்த வாசு, சஞ்சய், இந்த ஆனந்த பார்க்கும்போது வேட்டி சட்டை போட்டு வெட்டுறதுக்கு அழிச்சிட்டு போற ஆட்ட பாக்குற மாதிரியே இருக்குடா என்று வாசு சொல்ல, அவன் வாயில பூச்சி மாம்ஸ், பாவம் என்றான் சஞ்சய். வாசுவும் சிரித்து விட்டான். இதை கேட்டு திருமண மேடையை நோக்கி வரும் ஆனந்தை பார்த்த மது அவனின் பக்கமாக சென்றாள். தன் பக்கம் வரும் மாயாவை பார்த்தாள் ஆனந்த். மாயாவின் பக்கம் வந்து ஆனந்த் நிற்க, அவனின் பக்கம் இருந்த கரிகாலனும், இன்னும் 4 அடி எடுத்து வச்சாதான் மேடை வரும், இங்கடா நிக்கிற என்றான் கரிகாலன். மாயாட்ட பேசிட்டு வந்துடும்பா என்றான் ஆனந்த். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், முதல்ல வா என்று ஆனந்தின் கையை பிடித்து இழுத்து போன கரிகாலன் மேடையில் ஆனந்தை அமர வைக்க, அங்கே யாக குண்டம் இழுத்துக் கொண்டிருந்த குருக்களு, சர்வால், இவர்தான் மாப்பிள்ளையா என்று கேட்க, ஆமா என்றான் ஆனந்த் பக்கம் இருந்து கரிகாலன். நான் சொல்ற மந்திரத்தை அப்படியே திருப்பி சொல்லுங்க என்று குருக்கள் சொல்ல, சரி என்று தலையை ஆட்டினான் ஆனந்த். ஐயர் சொல்லிக் கொண்டிருந்த மந்திரங்களை தப்பும் தவறுமாக ஆனந்த் சொல்லிக் கொண்டிருக்க, அதற்குள் சாத்விகாவும் அரண்மனைக்கு வந்துவிட்டாள். தயக்கத்தோடு சாத்விகா அரண்மனைக்குள் நுழைய, அவள் அரண்மனைக்குள் நுழைந்ததும் பார்த்ததென்னவோ லதாவைத்தான். முதல் வரிசையில் மாயாவோடு நின்றிருந்தாள் லதா. லதாவை அடுத்து வாசுவும் சஞ்சயும் நின்றிருக்க, விறுவிறுவென்று லதாவை கடந்து வாசுவின் பக்கம் சாத்விகா செல்ல, லதாவின் பார்வை சாத்விகாவின் மேல் விழுந்தது. யார் இந்த பொண்ணு என்று லதா மாயாவிடம் கேட்க, முதல்ல ராகவன் மாமா ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்த பொண்ணாத்த, இவளெல்லாம் யாரு இந்த கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணினது என்று மாயா கேட்க, இவ மட்டும் இல்ல, நம்ம அழைக்காத பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் நிறைய பேரு இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க என்று லதா சொல்ல, என்னத்த சொல்றீங்க என்றாள் மாயா. சுத்தி பாரு, உனக்கே தெரியும் என்று லதா சொல்ல, நமக்கு தெரியாம யாரும் எதுவும் பிளான் பண்றாங்களா என்று மாயா கேட்க, 1000 பிளான் போட்டாலும் இன்னைக்கு மதுவோட இந்த ஆனந்துக்கு கல்யாணம் நடக்கும் என்றாள் லதா. ப்ரௌன் நிற லெஹங்காவில் தேவதையாய் வந்திருந்த சாத்விகாவை பார்த்ததும், நைஸ், ரொம்ப அழகா இருக்கு என்றான் வாசு. அதெல்லாம் இருக்கட்டும், ராகவனாக்கு தானே கல்யாணம்னு சொன்னீங்க, இப்ப மணமேடையில வேற யாரோ உட்கார்ந்துருக்காங்க என்று சாத்விகா கேட்க, அது அது வந்து இப்போ அவர்தான் மாப்பிள்ள, அப்புறமா அவர் எழுந்துருவாரு, அப்புறம் அப்புறம் என் நண்பன் உன் அண்ணன் ராகவன் தான் மாப்பிள்ள என்றான் வாசு. என்ன உளறீங்க என்றாள் சாத்விகா. அதெல்லாம் போக போக புரியும், இப்ப உட்காரு என்று தன் பக்கம் சாத்விகாவை அமர வைத்தான் வாசு. மதுவின் அறையிலோ சீதா, மது மற்றும் திவ்யா மூவரும் இருந்தனர். அண்ணி, எனக்கு என்ன நடந்தாலும் அண்ணனை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், இதுல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது, நீங்க தெளிவா இருக்கீங்க தானே என்று சீதா மதுவிடம் கேட்க, இந்த ஜென்மத்துல என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறுனா அதுவும் கண்ணு கற்ற தாலியா தான் இருக்கும் சீதா என்றாள் மது. மது, ஸ்ட்ராங்கா ரெடி, எதுக்கும் பயப்படாத, யாரை பார்த்தும் பயப்படாத. நீ கரெக்டா அந்த ஆனந்த் உன் கழுத்துல தாலி கட்டுற வர்றப்போ அவனை தடுத்து நிறுத்திடு. அதுக்கு முன்னாடி எதுவும் செஞ்சிடாத. அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு ஏதாவது கலாட்டா பண்ணினா அந்த லதா வேற ஏதாவது பிளான் பண்ணிடுவா. அதனால கரெக்டா கிளைமேக்ஸ்ல ஆனந்த தடுத்து, எனக்கு ஒண்ணு பிடிக்கல அப்படின்னு அவன் முகத்துக்கு நேரம் சொல்லிடு என்று
திவ்யா சொல்ல, சரிடி, அப்படியே பண்ணிடுறேன் என்றாள் மது. பயப்படாத மது, நாங்க எல்லாருமே உன் பக்கம் தான் இருக்கோம். நீ மட்டும் ஆனந்த் கிட்ட உன்னை எனக்கு பிடிக்கல, இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லு. அதுக்கப்புறம் நிச்சயமா அந்த ஆனந்த் உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டான். அதுக்கு அப்புறமும் அந்த நெட்டைய உன் கழுத்துலதான் தாலி கட்டுவேன்னு நின்னான்னு வெயி, அங்க குத்து விளக்கெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதுல உன்னை எடுத்து அந்த ஆனந்த் வயித்துலயே ஒரு சொருகு. அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீயும் ராகவன் மாமாவும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க என்று திவ்யா சொல்ல, ஹே, நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி என்றாள் மது. லூசு, நம்ம பயந்துட்டு நின்னோன்னு வச்சுக்கோ, நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அப்புறம் நீ ஆனந்த கல்யாணம் பண்ணி அவன் கூடவே போயிட வேண்டியதா, ராகவன் மாமாவை மறந்துட வேண்டியதா. அது உனக்கு ஓகேவா என்று திவ்யா கேட்க, இல்ல இல்ல, அப்படியெல்லாம் நடக்க கூடாது. ஏன்டி இப்படி எல்லாம் சொல்ற என்று மது சொல்ல, பின்ன எப்படி சொல்றது? எப்ப பார்த்தாலும் பயந்துட்டே இருந்தா என்னதான் பண்றது? கொஞ்சமாவது தைரியம் வேணும் மது என்று திவ்யா சொல்ல, இனி தைரியமா இருக்கேன்டி என்றாள் மது. அண்ணி, ராகவன் அண்ணா நைட் உங்ககிட்ட எதுவும் சொன்னாரா என்று சீதா கேட்க, இல்லையே சீதா, அவர் எதுவும் என்கிட்ட சொல்லலையே, ஏன் கேக்குற என்று மது கேட்க, இல்ல, காலையில இருந்து அண்ணனை காணோம். அதான், அவரு எங்கேயாவது காலையில போறேன்னு உங்ககிட்ட சொன்னாரா, இல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எதுவும் ஐடியா கொடுத்தாரா என்று சீதா கேட்க, அவர் எதுவுமே பேசல சீதா. உன்னோட வாழ்க்கை நீதான் முடிவெடுக்கணும் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாரு என்று மது சொல்ல, அண்ணா சொன்னதும் கரெக்டு தான். உங்க வாழ்க்கை நீங்க தான் முடிவெடுக்கணும். நல்ல முடிவா எடுங்க நீ என்றாள் சீதா. சரி சீதா என்று மது சொல்லி முடிக்க, மதுவின் அறை கதவு தட்டப்பட்டது. அவளின் அறை கதவை திறக்கச் சென்ற மதுவை தடுத்து, சிறு மது, நான் போய் பார்க்கிறேன் என்றபடி திவ்யா அறை கதவை திறக்க, அறை கதவின் முன்னே சஞ்சய் 3 ஐஸ்கிரீம்களோடு நின்றிருந்தார். என்னடா அது என்று திவ்யா கேட்க, ஐஸ்கிரீம் பார்த்தா தெரியல என்றபடியே மதுவின் அறையினுள் நுழைந்தான் சஞ்சய். என்னன்னா இது என்று சீதாவும் சஞ்சயை பார்த்து கேட்க, இல்ல, எப்படியோ 3 பேரும் டென்ஷனா இருப்பீங்க, இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது அப்படின்னு கொஞ்சம் கூல் பண்ணிட்டு போலாமேன்னு வந்தேன் என்று சொன்ன சஞ்சய் மூவரின் கையிலும் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீமை திணிக்க, என்ன குழந்தை இது என்றாள் மது. முதலில் மது சஞ்சயை கொழுந்தனார் என்று அழைக்கிறார். என்ன நீ சொன்னீங்க, கொழுந்தனாரா? வாவ், கேட்கவே குளு குளுன்னு இருக்கு, ஐஸ்கிரீம் மாதிரியே என்றார் சஞ்சய். அது சரி, இப்போ இந்த ஐஸ்கிரீம் அவசியமா என்றாள் மது. கூல, நீ ரிலாக்ஸா இருங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. கண்டிப்பா அந்த ஆனந்த் இன்னைக்கு உங்க கழுத்துல தாலிய கட்ட மாட்டான், ராகவன் அண்ணா தான் கட்டுவார். சோ தைரியமா இருங்க என்று சஞ்சய் சொல்ல, உம் என்றாள் சீதா பெருமூச்சொன்றை விட்டுக்கொண்டு. இனி என்ன நடக்க போகிறது இந்த கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். மக்களை, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கதை எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஒரு லைக்கையும் போட்டுருங்க. இதே போன்ற நிறைய கதைகளை கேட்கறதுக்கு ரிலாக்ஸ் வித் சித்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை வேறொரு அத்தியாயத்தில் வேற ஒரு கதையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை பாய் பாய், see you, டாடா.